வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழை என்று தங்கை பொழுது என் தாய் தமிழை வழங்கி அவையர் வணங்குவதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இன்று நம் யாழரங்கில் நாடக உரையாடல் பிறமொழி நாடகங்களும் மேடையற்ற அனுபவங்களும் பற்றி இன்று நம்மும் உரையாட இருக்கிற லண்டனில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திரு பாலேந்திர ஐயா அவர்களையும் திருமதி ஆனந்தராணி அம்மா அவர்களையும் யாழரங்கம் சார்பாகவும் பார்வையாளர்கள் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இளையவர்களே எமது எதிர்காலம் என்ற வகையிலே நாங்களும் எங்களுடைய நாடக பயணத்தை கொண்டு சென்றிருக்கிறோம். அந்த வகையிலே ஒரு இளம் பெண் எங்களுடைய அறிமுகத்தை செய்தார். நந்தினி, உங்களுக்கு நன்றி. எங்களுடைய பயணம் ஒரு நீண்ட பயணம்தான். 50 வருட காலம் என்பது ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பெரும் பகுதியை உள்ளடக்கிய ஒரு பயணம். இதில் நாங்கள் மிக நெருக்கடியான சவால்களையும் சந்தித்திருக்கிறோம். அது பற்றியும் கொஞ்சம் பேசலாம். சவால்கள் அதை எப்படி மீறிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தை கொண்டு சென்றோம் என்ற விஷயங்களையும் நாங்கள் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். முதல் நாங்கள் சிறுவராக இருந்த காலத்திலே நாங்கள் பார்த்த நாடகங்கள், அதனுடைய பாங்கு பாணி, அது எப்படி எங்களை பாதித்தது என்று சொல்லலாம். நான் பிறந்தது இலங்கை சுதந்திரமடைந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னால், 51ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு நாடகங்கள் என்று நாங்கள் மேடையிலே பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு ஊரிலே இருந்தது. ஊரிலே சுதேசிய விழா என்று சொல்லி 100 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய ஊரிலே நடைபெறுவதென்று சித்திரை வருஷப்பிறப்பை ஒட்டி ஒரு பெருவிழாவாக நடக்கும். அது மரதன் ஓட்ட போட்டி, சைக்கிள் ஓட்ட போட்டி அந்த அன்று ஆரம்பித்து பிறகு பேச்சு போட்டி, அது கிராமிய சம்பாஷணை அதெல்லாம் நடந்து பிறகு இறுதி நாளில் ஒரு நாடக நிகழ்வு நடைபெறும். நாடகம் பெரிய அளவில் தயாரிப்பார்கள். அதில் கூடிய அளவு சரித்திர நாடகங்கள் படச்சட்ட மேடையில் ஓப்பனையார், அதாவது திறந்த வழி அரங்கிலே நடந்தாலும் அது படச்சட்ட மேடையில் இந்த திரை கட்டி திரை எடுத்து அதில் ஒரு ரோட் தெருஸ் காட்சி ஒரு சீன் இருக்கும், அதான் முன்னுக்கு இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு அரண்மனை, அது ஒரு பூங்காவனம், சிறைச்சாலை போன்ற விஷயங்கள் அந்த திரையிலே அந்த சுருண்டு வரும் அந்த திரை அதை கூட இந்த மணி உடுப்பு போட்டு அரச நாடகங்கள் தான் நடைபெறும். அது பெரிய ஆடியன்ஸ்க்கு ஆயிரக்கணக்கானவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் அது மைக் மையமாக வைத்து, அதாவது அரங்கத்தினுடைய அரங்கம் என்ற பொழுது அது அந்த வெளி, அதனுடைய நீள அகல உயரம், அதை பயன்படுத்துகின்ற பாங்கு எதுவுமே இல்லாமல் போல தான் இருக்கும். அதாவது முன்னுக்கு அந்த மைக்கை பார்த்து நடிப்பார்கள். சில தயார்படுத்தல்களும் சில வேளைகளிலே நன்றாக இருக்கும், சில வேளைகளிலே ப்ராம்ப்டர் என்று சொல்கின்றவர்களை கேட்டு திருப்பி சொல்கிற மாதிரி 2 நாடகம் நடப்பது போல இருக்கும். அப்படி கொஞ்சம். ஆனால் சில நாடகங்கள் மிக அருமையாக மிக ஆக்கிரமிக்கக்கூடிய அளவு சிறு வயதிலே நான் பார்த்துருக்கேன். அதாவது தொடர்ந்து எங்களுடைய கல்வித்துறை, கல்வி வட்டங்கள் எல்லாமே கலைத்துறையில் ஈடுபடுவதற்கான சூழல் எங்களுக்கு இருக்கவில்லை. எங்களுடைய குடும்பத்திலும் என்னுடைய குடும்பத்தில் கலை சார்ந்தவர்கள் இருக்கவில்லை. என்னுடைய அம்மா வாசிப்பாங்க, வாசிக்கின்ற பழக்கம் இருந்தது. அப்போ அந்த வாசிப்பு பழக்கம் எனக்கும் இருந்தது. இப்போ வாசிப்பு ஊடாகத்தான் நான் தமிழ் இலக்கியத்தை, ஆனால் என்னுடைய துறை பொறியியல் துறை. நான் விஞ்ஞானம் பயின்று பிறகு பொறியியல் பயின்ற தான் என்னுடைய பின்னணி. ஆனால் கலைத்துறையிலே ஆர்வம் இருந்தாலும் அதில் ஈடுபடக்கூடிய சூழல் அல்லது அந்த குடும்ப சூழலும் அல்லது அந்த சமூக சூழல் இருக்கவில்லை. அப்போ நாங்கள் பொறியியல் துறையில் தான் கல்வி கற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தால், நான்
நான் கல்வி கற்று அதுக்கு ஊடாக கொழும்புக்கு செல்ல வேண்டிய கட்டம் வந்த பொழுது, கொழும்பு என்றது தலைநகரம், அங்கு சிங்கள நாடகங்கள், ஆங்கில நாடகங்கள் நடக்கிறது உண்டு. ஆங்கில நாடகங்கள் இப்போ ராயல் ஷேக்ஸ்பியர் கம்பெனி என்ற லண்டனில் இருக்கின்ற கம்பெனி, அவர்கள் கூட அங்கு வந்து ஆற்றுகை செய்வதுண்டு. மற்றது சிங்கள நாடகங்களுக்கு ஒரு பார்வையாளர் கூட்டம் ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். நான் பார்க்கிற பொழுது 70ஆம் ஆண்டிலே, அதாவது சிங்கள நாடகம் என்று சொல்கிற போது எங்களுக்கும் பார்வையாளர்கள் இருந்தார்கள்னாலும் இது வந்து இந்த காத்திரமான சீரியஸான ஒரு அரங்கத்தன்மை உள்ள நாடகங்கள், அதை பார்ப்பதற்கு ஒரு பார்வையாளர் இருந்தார். ஆனால் தமிழ் சூழலிலே அதை எனக்கு முதல் செய்தவர்கள் சிலர் இருந்தார்கள். ஆனால் அதற்கு பார்வையாளர்கள் மிக சொற்பந்தான். ஒரு நாடகத்தை தயாரித்தால் அது வந்து ஒரு மேடையேற்றத்தோடு முடிந்துவிடும். ஒரு மேடையேற்றம் மிக சிரமப்பட்டு செய்வார்கள், மிக குறுகிய பார்வையாளர்கள். இப்போ நான் சிங்களத்திலே பார்க்கும்போது அதற்கு நிறைய பார்வையாளர்கள் இருந்தார்கள். அது சில அடாப்டேஷன்ஸ் செய்திருந்தார்கள். முக்கியமாக பெர்ட்ராண்ட் பிரெக்டுடைய குணுவட்டிய கத்தாவ என்ற நாடகம், அதாவது பெர்ட்ராண்ட் பிரெக்டுடைய சாக் சர்க்கிள் என்ற நாடகத்தை சிங்களத்திலே தயாரித்தது ஹென்ரி ஜெயசேனா என்ற அந்த சிங்கள கலைஞர்கள் பலருக்கு அரச ஆதரவும், மற்றது அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று நவீன நாடகத்தை கற்று தேர்ந்து பிறகு வந்து சிங்களத்தில் நாடகங்கள் செய்யக்கூடிய சூழல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. தமிழில் அந்த நவீன நாடகத்தை பற்றிய பிரச்சனையை நாங்களாகவே தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் தான் இருந்தது. அப்போ சில வசதிகள் அதுவும் கொழும்பிலே தான், யாழ்ப்பாணத்தில் அது இருக்காது. பிரிட்டிஷ் கவுன்சில், அமெரிக்கன் சென்டர் போன்ற இடங்களில் அந்த நூல் நிலையங்களும் இருக்கும். அதோட அங்கே சில ஒர்க் ஷாப்ஸ், ஒரு சிறு குறுகிய ஒர்க் ஷாப்ஸ் அது நடக்கும். மற்றது சில திரைப்படங்கள் அங்கே பார்க்கக்கூடிய வாய்ப்பு. எனக்கு ஆரம்பத்தில் வந்து இந்த அதாவது வாசிப்புக்கு பிறகு சினிமாவிலே ஆர்வம் இருந்தது. சினிமா பார்க்கிறது, அதுக்கு பிறகு உலக சினிமாவும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் நாடகத்தில் எனக்கு ஒரு ஈர்ப்பு எப்போவுமே சிறு வயதிலே இருந்திருக்கிறது. ஆனால் செய்து பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் அங்கே ஊரில் ஒரு 2 சின்ன சின்ன பாத்திரங்களே நடிப்பு, அதற்கு கூட வீட்டிலே வந்து ஆதரவு இல்லை, நடுத்தர வர்க்க சூழல். அங்கே வந்த பிறகு கொழும்பில் நான் தனியாக கல்வி கற்பதற்காக வந்த பொழுது தனியாக நான் சுதந்திரமாக நாடகங்களை பார்ப்பதற்கும் நாடகங்கள் செய்வதற்குமான ஒரு சூழலை அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த நேரத்திலே தான் நான் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே பொறியியல் துறை கல்வி கற்க ஆரம்பித்த காலம். இதற்கிடையில் இந்த அரசியல் சூழல், கல்வி சூழல் எல்லாம் நிறைய மாற்றங்கள் அடைந்து கொண்டு வந்த காலம். அது எல்லாமே ஒரு சவால் நிறைந்த காலமாகத்தான் இருந்தது. அதாவது கல்வியிலே தரப்படுத்தல் என்ற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழகம் செல்வதானால் தமிழ் மாணவர்கள் கூடிய புள்ளிகள் எடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்படியான சவால்களுக்கு ஊடாகத்தான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கும் போகக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகு இப்போ நாடகம் செய்வதனால் இந்த பல்கலைக்கழக மாணவர்களை கொண்டு செய்யலாம் என்று நான் முடிவு செய்த பொழுது பல்கலைக்கழகத்திலே ஒரு தமிழ்ச்சங்கம் இருந்தது, மருத்துவ பல்கலைக்கழகம். அது கொழும்புக்கு அருகாமையிலே இருந்த. இப்போ கொழும்பிலே தான், இப்போ யாழ்ப்பாணத்திற்கு பிறகு கொழும்பிலே பல தமிழர்கள் தொழில் பார்ப்பதற்காகவும் சில பேர் அதாவது திருமணமானவர்களோட பேச்சுலர்ஸாக அங்கே பேச்சுலர்ஸ் போல் ஒரு சமரி என்று சொல்கிறது, ஒரு 5-6 பேர் ஒரு வீட்டில் ஒரு அறைகளிலே இருப்பார்கள். அவர்களுக்கும் பொழுதுபோக்கு குறைவு, அவர்களை இப்படியான பொழுதுபோக்கான இதைகளை தேடி போகின்ற ஒரு தேவையும் இருந்தது.
ஆனால் மண்டப வசதிகள், தியேட்டர் போன்ற விஷயங்களும் அங்கே அதாவது தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த பகுதிகளில், அதாவது பம்பலப்பட்டி, கொல்பட்டு, வெள்ளவத்தை போன்ற இடங்கள் என்று சொல்லலாம். அதற்கு அங்கால தான் மொரட்டுவை இருந்தது. மொரட்டுவிலிருந்து வந்து நாங்கள் இந்த மண்டபங்களே நாடகங்களை நிகழ்த்துவது உண்டு. கலை விழா அன்று முதல் நடைபெறும். அதில் பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கத்துக்கு ஊடாக தான் என்னுடைய முதல் நாடக பணியை ஆரம்பித்தேன். அதற்கு அந்த நேரத்தில் நான் தமிழ் நாடகங்களை இந்த மாதிரி சிங்கள நாடகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த பார்வையாளர்கள், முக்கியமாக பார்வையாளர்கள் டிக்கெட் வாங்கி நாடகம் பார்ப்பதை நான் பார்த்தேன். அங்கே டிக்கெட்டும் வந்து விலை அதிகமான டிக்கெட். ஒரு சினிமாவுக்கு அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் மிக குறைஞ்ச டிக்கெட் தான். 65% தான் முதல் பேசிக். அதுக்கு பிறகு அது. ஆனால் நாடகத்துக்கு அந்த நேரத்தில் சிங்கள நாடகங்களுக்கு 15 ரூபாய் 25 ரூபாய் டிக்கெட் போட்டிருக்காங்க. இப்போ 50 வருஷத்துக்கு முதல். அப்போ இந்த நேரம் அது மிகப்பெரிய பரமதி மிக்க. அதற்கு அந்த டிக்கெட்டை வாங்கி பார்க்கிற ஒரு பார்வையாளர்கள் பார்க்கிறது மட்டுமல்ல, அவர்கள் அதோடு ஈடுபாடாக இருந்ததையும் பார்த்தேன். இப்போ இது மாதிரி நாங்கள் தமிழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. அப்போ நான் என்னுடைய தேடல் காரணமாக வாசிப்பு தேடல் கூடாகவும் சிறு சஞ்சிகைகள், இனாக்ட் என்ற ஒரு ஆங்கில மேகசின் அப்பொழுது இங்கிருந்து தான் வந்தது, இந்தியாவிலிருந்து. அப்போ அந்த என்எஸ்டியை பற்றி, என்எஸ்டி என்று ஆல்காஷியை பற்றி, கிரீஷ் கர்நாடை பற்றி, மற்ற இங்கே இருக்கிற நாடகாசிரியர்களை பற்றி, பாதல் சர்க்காரை பற்றி எல்லாம் அந்த அறியக்கூடியதாக இருந்தது. வங்காள, மற்றது ஹிந்தி மோகன் ராஜ், மற்றது கிரீஷ் கர்நாட் போன்றவர்கள். கிரீஷ் கர்நாட்டை எங்களுக்கு கூடுதலாக தமிழர்களுக்கு ஒரு திரைப்பட நடிகராகத்தான் பலர் மறந்திருப்பார். அதுவும் வில்லன் பாத்திரத்திலே நடிப்பார், வில்லனோ தகப்பனாக அப்படி. ஆனால் அவர் ஒரு பெரிய ஒரு அரங்க ஆளுமை, அதோடு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படியெல்லாம் அவருக்கு நிறைய பக்கங்கள் இருக்குது. அவரை நான் சந்திச்சிருக்கிறேன். அவருடைய நாடகமும் ஒன்று செய்திருக்கேன், அது பிறகு. அப்படி அவர்களை அறிந்த பொழுது அதுபோல மற்றது கசலத்தப்படுற இந்த பாலம் போன்ற சிறு சஞ்சிகைகள் வந்த காலம். அந்த காலம் 70களில் தான் ஒரு சிறு சஞ்சிகை இயக்கமாக தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பித்தது. புது கவிதை இயக்கம், ஞானக்கூத்தன், தர்மசிவராம், மற்றது பல கவிஞர்களையும் எல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்த காலம். இப்போ அந்த நவீன இலக்கியத்திலையும் நவீன நாடகத்திலையும் வெங்கட் சாமிநாதனுடைய எழுத்துக்கள், இந்திரா பார்த்தசாரதி, நானா முத்துசாமி போன்றவர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும். இப்போ இந்திரா பார்த்தசாரதியுடைய மலை நாடகத்தையும் நான் அந்த கசடதப்பற என்ற பத்திரிகை கூடாகத்தான் வாசித்து அறிந்தேன். அந்த நாடகத்தை எனக்கு தயாரிக்க விருப்பமாக இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் அதனுடைய தமிழை நாங்கள் எங்களுடைய மொழிக்கு, அதாவது இலங்கை தமிழ் மொழிக்கு மாற்றி சில இலங்கை நாட்டங்களோடு தான் நான் அந்த நாடகத்தை தயாரித்தேன். அதற்கு இடையில் நாங்கள் 73 ஒரு நாடகம் ஒன்று, சுஹேர் ஹமீட் என்ற ஒரு நாடக நெறியாளர் கொழும்பில் இருந்தார். அவர் இந்த பலருக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சிங்கள நாடக கலைஞர்கள் சிலர், மற்றது ஆங்கில நாடகம் செய்கின்றவர்களும் கூட கொழும்பில் சில ஒர்க் ஷாப்ஸ் செய்திருக்கிறார்கள். அதாவது நான் கொழும்புக்கு போகிறதுக்கு முதல் 68 அந்த காலப்பகுதியில் அது வந்து அக்வானஸ் என்ற ஒரு கல்வி நிறுவனம் இருந்தது. அக்வானஸ் என்றது தனியார் நிறுவனம். அதை விட லயனல் வெண்ட் தியேட்டர் என்ற ஒரு தியேட்டர் கொழும்பில் இருந்தது. அங்கே ஏர்னஸ்ட் மெக்கன்டேர் என்ற அவர் தமிழர் தான். நான் தமிழில் நாடகம் செய்தது பிறகு அவருடைய பயிற்சியும் இருந்தது. அப்படி
அந்த பயிற்சிகளுக்கு சிலர் சென்றிருக்கிறார்கள். அந்த அக்வனஸில் தான் சுவேர் ஹமீட் என்றவரும் பயிற்சி செய்யப்பட்டார். தாசிசியஸ் என்ற நாடக நம்பியாளரும் அங்கு பயிற்சி பெற்றிருந்தார். அவர் ஆங்கில துறையிலே தான் டிகிரி செய்தவர். மற்றது சுவேர் ஹமீட் வந்து ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் வந்தவர். ஹென்றி, அதாவது கொழும்பிலே பயின்றவர், ஆங்கில புலமை உள்ளவர். அவர் வந்து இந்த கூட தழுவல் மொழிபெயர்ப்பு நாடகங்களை விரும்பி செய்தார். அதாவது கூடிய இந்த எல்மர் ராய்ஸ் என்ற அமெரிக்கன் பிளேரைட்டுடைய அடிங் மெஷின் என்ற ஒரு நாடகத்தை பொம்மலாட்டம் என்ற பேரில் அவர் தயாரித்திருந்தார். அது ஒரு எப்படி இந்த மெஷின் வந்து எங்களுடைய அது இப்பொழுதும் கூட அது இந்த நாடகம் ரெலவெண்ட் என்று தான் நான் நினைக்கிறேன். மெஷினுக்கு அடிமையாக மனிதர்கள் போகிறார். அடிங் மெஷின் முதல் அந்த நம்பர் அடிக்கிற மெஷின் தான் அந்த முதல் வந்தது. இப்போ கல்குலேட்டர்லாம் எங்களோட காலத்திலே தான் வந்தது. கல்குலேட்டர்லேருந்து கம்ப்யூட்டர் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறோம். ChatGPT வந்து நாங்கள் இப்போ கவிதை கூட எழுதக்கூடிய கூட வளர்ந்துருக்கிறதோ அதை பற்றி இனித்தான் பார்க்க வேண்டும். அது எதிர்காலத்தில் அப்படி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அதை பற்றிய நாடகம் அது அந்த நேரத்தில் ஒரு புதுமையான நாடகமாக இருந்திருக்கிறது. அது போன்ற நாடகம் ஏணிப்படிகள் நாடகத்தை நாங்கள் தயாரித்தோம். அது ஒரு அரசியல் கருத்துள்ள நாடகம். அதற்கு கட்டபத்தை மாணவர்களை வைத்து நான் தயாரித்தேன். அவரை அழைத்து வந்து அதற்கு பிறகு நடிகர் ஒன்றியத்தில் நடிகர் ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பில் இணைந்தேன். அதில் தான் தாசிசியஸ், சுந்தரலிங்கம், இளையபத்நாதன், மௌனகுரு போன்ற ஈழத்து ஆளுமை நாடகத்தை எங்களுக்கு அவர்களையும் நாங்கள் அங்கே சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அங்கு அந்த அமைப்பிலே நான் வேலை செய்த பொழுதுதான் மலை என்ற நாடகத்தை தயாரித்தேன். அதுக்கு முதல் தாசிசியஸுடைய நெறியாட்டையில் கந்தன் கர்ணி என்ற ஒரு நாடகமும் அதில் நான் பங்கு பெற்றேன். இது இந்த ஆரம்ப கால முயற்சிகள். அதுக்கு பிறகு மலை நாடகம் வெற்றியடைந்தது. நடிகர் ஒன்றியத்துக்கு ஊடாக லயனல் பென் அதிலே ஒரு ரசிகரவை என்ற ஒரு அமைப்பு, சபா போன்ற ஒரு அமைப்பை நாங்கள் தயாரித்து அதாவது உருவாக்கி, அதாவது ஒரு 5 நாடகங்கள் நாங்களும் தருவோம். அதற்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி எடுக்க வேண்டும்னு சொல்லி அது ஒரு குறைந்த விலையிலே நாடகங்கள் பார்ப்பதற்கான அமைப்பாக இருந்தது. அதிலே தான் முதலில் மலை நாடகம் மேடையேற்றப்பட்டது. லயனல் பென் என்றது ஒரு நவீன அரங்கு, நல்ல வசதிகள் அடங்கிய அரங்கு, அக்வாஸ்டிக் தியேட்டர், அதாவது தியேட்டருக்கு தேவையான பல விஷயங்கள், ஒளியோ எல்லாமே அங்கே இருக்கு. இப்பவும் அந்த அரங்கு இருக்கிறது. அது கொழும்பிலே ஒரு மிகச்சிறந்த அரங்கு என்று சொல்லக்கூடிய அரங்கு. அதிலே தான் நான் மலை நாடகம் செய்திருந்தோம். அதில் அந்த ஒளியமைப்பு அதெல்லாம் நாங்களாகவே கற்று தெரிந்து கொண்டதுதான். அதற்கு பிறகு நான் அடுத்ததாக தயாரித்த நாடகம் வந்து கண்ணாடி வாக்குகள். அதுக்கு முதல் நான் ஆனந்தராணியை சந்தித்த நிகழ்வு வந்து 1975 நடந்தது. அது பிச்சை வேண்டாம் என்ற ஒரு நாடகம். அது மொரட்டுவ பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களை கொண்டு தான் நான் தயாரித்தது. தாசிசியஸ் வந்து அதை டைரக்ட் பண்ணினார். அது ஒரு ரஷ்ய நாடகம். ஒரு அணைக்கட்டிலே நடக்கின்ற இட் ஹேப்பன்ட் இன் ஈர்கூட்ஸ்கன்றது சைபீரியாவிலே இருக்கின்ற ஒரு அங்காரா நதி பகுதியிலே இருக்கின்ற ஒரு அணைக்கட்டு வேலையிலே ரஷ்யாவுக்கு பல இடங்களில் வந்து ஒரு குழுமமாக இருக்கின்ற அந்த வேலை ஆட்களுக்கு நடக்கின்ற ஒரு விஷயமாக அந்த அவர்களுடைய உணர்ச்சி மோதல்கள் காட்டுகின்ற நாடகமாக இருந்தது. அது மிக அருமையான நாடகம். அந்த வடிவமும் மிக புதுமையான வடிவமாக இருந்தது. அதாவது கோரஸ், அந்த நேரத்தில் இப்படியான நாடகங்கள் மிக அருமையாக குறைவாகத்தான் இருந்தது. இப்போ அந்த நாடகத்துக்கு பெண் நடிகைகள், அது இன்னொரு பிரச்சனை, அதற்கு பிறகு ஆனந்தி சொல்லுவார் ஆனந்தராணி. பெண் நடிகைகள் கண்டுபிடிக்கிறது மிக மிக கடினம். பெண்கள் இல்லாத நாடகங்களையே இந்த நவீன நாடகக்காரர்கள் எல்லாரும் செய்தார்கள். ஏனால் அவர்களுக்கு ஆண்களை பெண்களாக நடிக்க வைப்பதில் விருப்பமில்லை.
கூத்து அல்லது நான் ஊரில் பார்த்த நாடகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆண்கள் தான் பெண்களாக நடித்தார். அவரது சினிமா பாடி நடிப்பும் இருக்கும். அதாவது சினிமா பாடல்களும் அதில் இருக்கும். அதை விட மற்றது அந்த ஒரு தியேட்டருடைய அந்த ஃப்ளோ, அந்த கண்டினியூட்டி வந்து இருக்காது. ஊரில் பார்த்தால் ஒரு சீன் முடிஞ்ச பிறகு அடுத்த சீனுக்கு அவருக்கு 5 நிமிஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அது காத்திருக்கிற நேரத்தை சில வேளை வீணடிக்க கூடாதுன்னு ஒரு சினிமா பாட்டு ஒருவர் வந்து இடையில பாடுவார். அதுக்கிடையில் சில காமெடி மாதிரி வந்து இந்த ரோட்டு சீன் இருக்கும் முன்னுக்கு, அதுக்கு முன்னால் வந்து அந்த 2 பேர் ஒரு காமெடி, ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி நடிக்கிறது. அது வந்து ஊரில் நடக்கிற விஷயங்களை சும்மா அந்த பகுதியாக இங்கே நாங்கள் சொல்கிற திருப்பி தோரணங்கள் என்ற போன்ற விஷயங்கள், அது நாடகத்துக்கு ஒரு பெரிய நாடகம் நடந்து கொண்டிருக்கும். அது வந்து ஒரு 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு தொடங்கினா சில வேளை விடிய 5 மணிக்கு தான் முடியும். அது 50-60 காட்சிகள் இருக்குது. அதுக்கு இடையில் இந்த இதுகளிலும் வந்து போகும். அப்படி தான் இந்த நிகழ்வு வந்து ஒரு தொடர்ச்சி இல்லாமல் ஆறுபட்டு ஒரு திரையை மூடிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் காவல் இருக்கணும். அடுத்தது அது அந்த மூடெல்லாம் போயிடும் அதை பார்க்குற இது. ஆனால் அந்த ரசிகர்கள் ஒரு வழியில் மாதிரி அதை தொடர்ந்து அதை பார்த்து கொண்டு காலையில் விடுகிற நேரத்திலையும் சில வேளை முடியும். அப்போ அப்படியானதுலேருந்து இது ஒரு இறுக்கமான நவீன நாடகத்தை கொண்டு வருகிற பொழுது இது வந்து ஒரு விளங்காத விஷயமாகவும் புதிய வடிவமாக இது நடிப்பு முறை, மற்றது அதை பார்க்குற விதம், அது அப்போ அந்த பார்வையாளர்களுக்கும் பயிற்சி வேணும் என்று நான் அப்போ அந்த நேரத்தில் எழுதியிருக்கு. பார்வையாளர்கள் அதாவது ஒரு கதாபிரசங்கம் அல்லது ஒரு கோயிலில் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியோ அல்லது இதை பார்க்குற பொழுது கடலை குறைச்சி கொண்டு சும்மா பக்கத்தில் இருக்கிறவங்கள பேசிக்கொண்டு அப்படி ஒரு நவீன நாடகத்தை பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு உன்னிப்பாக அதில் பார்க்க வேண்டும். அப்போ இது வந்து ஒரு போராட்டம் தான். இதை வந்து எப்படி பாப்புலரைஸ் பண்ணுறது, ஒரு நவீன நாடகத்தை வந்து ஒரு பெரிய பார்வையாளர் கூட்டத்துக்கு கொண்டு செல்வதுன்றது மிக கடினமான ஒரு வேலையாக இருந்தால். அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் பாடியாக இருந்தபடியால் ஸ்டூடெண்ட் ஒரு தமிழ்ச்சங்கம் கொழும்பில் நாடகம் நடத்துகின்ற பொழுது நாங்கள் நிதி சேகரிப்பதற்காக நாடகங்களை நடத்துகிறோம். அந்த நிதியை கொண்டு பிறகு ஒரு கலை விழாவை நடத்துவோம் கொழும்பில். அதோடு ஒரு மேகசின் ஒரு நுட்பம் என்ற ஒரு மேகசின் நடத்துவோம். அப்படியான வேலைகள் செய்கிற பொழுது இந்த பார்வையாளரை கொண்டு வருவதற்கு நாங்கள் டிக்கெட் வீடு வீடாக கொண்டு போய் அந்த அதாவது கொழும்பிலே எந்தெந்த ரோட்டில் எவ்வளவு தமிழர்கள் அங்கங்கே தான் இருப்பார்கள். அப்போ அவர்களை தேடி அந்த வீடுகளுக்கு கொண்டு போய் டிக்கெட் விற்கிறது. அப்படித்தான் ஒரு இந்த மாதிரி நவீன நாடகம் வந்து முதல் தொடக்கத்தில் ஒரு சின்ன அரங்குகள், லும்பினி என்ற ஒரு அரங்கு 100 பேர் தான் பார்க்கலாம். லயனல் வென் கூட அவ்வளோ பெரியதில்லை. லயனல் வென் ஒரு 300 பேர் இருக்கக்கூடிய இடம் நினைக்கிறேன். இப்போ இதை விட ஒரு பெரிய அரங்குகளில் ராமகிருஷ்ண மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருந்தது கொழும்பிலே, ராமகிருஷ்ண மிஷனோட சேர்ந்தது. மற்றது கதிரேசன் மண்டபம், அது எல்லாம் 1000 பேர் நடக்கக்கூடிய மண்டபம். அந்த மாதிரி மண்டபங்களில் நாங்கள் நாடகங்களை நடத்த வேண்டும். கொழும்பில் வந்து நாங்கள் ஓப்பன் ஏரில் நாடகம் ஒரு மிக்ஸ்ட் இதான தமிழர்கள் மட்டும் வாழுகின்ற இடமில்லை. இப்போ ஒரு ஒரு பெரிய மாதிரி ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த ஒரு இப்படி ஒரு மண்டபத்துக்கு தான் கொண்டு வர முடியும். இப்போ அப்படியான அதை கொண்டு வரக்கூடிய வலு வந்து இந்த மாணவர் சமூகத்துக்கு இருந்தது. அப்படித்தான் பிச்சை வேண்டாம் நாடகத்தை நாங்கள் ஒரு கதிரேசன் மண்டபத்திலே ஒரு 1000 பார்வையாளர்களுக்கு நடத்துகிறோம். அதுக்கு பிறகு எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த நாடகங்களை ஒரு மேடையேற்றத்தோடு முடித்து விடுவதில் உடன்பாடு இருக்கவில்லை. அது ஒரு கிரைம் என்று நான் சொல்வது. ஒரு இவ்வளவு முயற்சி, இவ்வளவு பேருடைய கூட்டு முயற்சி ஒரு மேடையேற்றத்தோடு முடிகிறதுனால் அது மிக அவலமான சூழல். இப்போ இதை வந்து நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி முதல் ஏணிப்படிகள் நாடகம் நான் தயாரித்த பொழுதும் அதை 8 தடவைகள் மேடையிட்டோம். அது பெரிய விஷயமாக இருந்தது அந்த நேரம்.
ஒரு சீரியஸான நாடகம் ஒரு மேடையேற்றம் அல்லது 2 மேடையேற்றம் தான் ஆகக்கூடியதாக இருந்திருக்கு. அதுக்கு முந்தின பிறகு பிச்சை வேண்டாமும் அதே மாதிரி 8 தடவைகள் மேடையேற்றப்பட்டது பல இடங்களில், பேராதனை, கொழும்பு, யாழ்ப்பாணம். இந்த ஏணிப்படிகள் நாடகம் தமிழராட்சி மாநாடு என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் 74ஆம் ஆண்டு நடந்தது. அது ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மத்தியிலே அது பெரிய ஒரு நிகழ்வாக நடந்தது. அது ஒரு அரசியல் நிகழ்வாகவும் இப்பொழுது அதனுடைய 50 ஆண்டு இந்த வருஷம், அதாவது அந்த ஜனவரியில் அது கொண்டாடப்பட இருக்கிறது. அது ஒரு அரசியல், அதில் ஒரு 9 பேர் இறந்தார்கள். போலீஸ் வந்து அந்த மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு விழாவாக தமிழராட்சி விழா, தமிழராட்சி ஆய்விறங்கு தான் உண்மையில், அது பிறகு ஒரு விழாவாக மாறி யாழ்ப்பாணத்தில் ஒரு மிக எழுச்சியான விழாவாக இருந்தது. அதிலே 50 பேர் அந்த போலீஸுடைய அடாவடித்தனத்தில் இறந்தார்கள். அதுக்கு 50வது ஆண்டு வருது. அப்போ அந்த விழாவில் கூட இந்த நாடகம் ஏணிப்படிகள் மேடையேற்றப்பட்டது. இப்போ இந்த ஆயிரக்கணக்கான பெரிய பார்வையாளர் கூட்டத்துக்கு அந்த காத்திரமான நாடகங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பது என் கருத்தாக இருந்தது. தொடர்ந்த நாடக மேடையேற்றங்களே தீவிர நாடக இயக்கத்தை வலுப்படுத்தும் என்பது எங்களுடைய மகுட வாக்கியமாக வைத்து தான் 78ஆம் ஆண்டு அவைக்காட்டு கலைக்களம் என்ற ஒரு அமைப்பை நான் உருவாக்கினேன். அதற்கு முதல் கண்ணாடி வார்த்தைகள் என்ற ஒரு நாடகத்தை 77 ஒரு இனக்கலவரம் நடந்தது. 71 ஒரு ஜேவிபி கிளர்ச்சி நடந்தது. அது சிங்கள இளைஞர்களுடைய எழுச்சி, அதனாலேயும் எங்களுடைய கல்வி கொஞ்சம் பின் போடப்பட்டது அந்த 71. அது அப்படி அதாவது வன்முறையை, பலவிதமான வன்முறையை சந்தித்திருக்கிறது இலங்கை நான் பிறந்த பிறகு. அப்போ நான் என்னுடைய பல நாடகங்களில் இந்த வன்முறை ஒரு ஊடுபாவாக இருக்கிறது என்றதை நான் சொல்லியிருக்கேன். அந்த வன்முறை தான் பிறகு அது போராக வெடித்து 83, 84 பகுதி பிறகு அது மிக நீண்ட போராக 30 வருட போர் நடந்திருக்கிறது. அதுக்கு நான் நேரடியாக அதை அனுபவிக்கவில்லை. ஆனால் அதுக்கு முந்திய அது பிரிலூட் மாதிரி என்று சொல்லலாம். அந்த போருக்கான முனைப்பாக தமிழர்களுடைய பிரச்சனைகளை அந்த 74 தமிழராட்சி மாநாடு சம்பவம், அதைத் தொடர்ந்து 77 நடந்த இனக்கலவரம், அதைத் தொடர்ந்து 81 நூலகம் எதிர்ப்பு. கோபி வருகின்ற பொழுது சொன்னார், இந்த யாழ் என்ற பெயர் யாழ் நூலகத்தினுடைய நினைவாகத்தான். அது 81ஆம் ஆண்டு நடந்த ஒரு மிக மோசமான நிகழ்வு. எத்தனையோ லட்சக்கணக்கான புத்தகங்கள் எரிக்கப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் தமிழர்களுக்கு மிக அதிருப்தி கொடுத்த நிகழ்வுகளாக வன்முறையும் வெடித்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் நாங்கள் நாடகத்தை செய்கின்ற பொழுது நான் இன்றைய காலையிலேயும் அதை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த சென்சர் போர்ட் என்ற விஷயம் இருக்குது. அரசுக்கு நாங்கள் பிரதிகளை கொடுத்து தான் நாடகங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருந்தது. அப்படி செய்கிற பொழுது மற்றது நாங்கள் பல்வேறு வகைப்பட்ட நாடகங்களையும் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். இப்போ மலை நாடகம் ஒரு நேரடி யதார்த்த பாணி நாடகம், ஏணிப்படிகள் ஒரு குறியீட்டு நாடகம். மலை நாடகம் நீங்கள் சில பேர் அறிந்திருக்கக்கூடும். இந்திரா பார்த்தசாரதி அவர்களுடைய நாடகம். அதாவது தமிழிலே வெங்கட் சாமிநாதன் போன்றவர்கள் அதுதான் தமிழில் முதல் நாடகம் என்று சொல்வார்கள். அதாவது இப்சனுடைய பாதிப்பிலே வந்ததாகத்தான் நான் நினைக்கிறேன். இப்சனுடைய நாடகத்தினுடைய அடிப்படை தன்மைகள் அதில் இருக்கும். அந்த நாடகம் ஒரு மனோதத்துவ நாடகமாகவும் கொள்ளக்கூடிய நாடகம். மனோதத்துவ ஒரு திருமணமாகாத ஒரு பெண் எரிச்சலும் அந்த அவளுடைய குமுறலும் அதில் வரும். அந்த பாத்திரத்திலே ஆனந்தராணி நடித்திருந்தார். நிர்மலா என்ற பாத்திரம். அதை பற்றி தான் இப்போ நந்தினி சொன்னார். இப்போ நாங்கள் பல தடவைகள் முடிப்போம். அதுக்கடுத்ததாக கண்ணாடி வார்ப்பு நாடகத்தை நான் 77 இனக்கலவரம் முடிந்து யாழ்ப்பாணத்தில் போயிருந்த பொழுது வாசித்தேன்.
இப்போ எங்களோட டைட்டில் வந்து இப்போ இதுதான் இன்றைக்கு முக்கியமாக நான் இப்போ பேச பொழுது நீங்கள் இந்த ஆரம்பத்துலேருந்து அனுபவத்தை சொல்லுங்கள் கோபி சொன்னபடியாக நான் இந்த இவ்வளத்தையும் சொன்னேன். இப்போ இதில் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து மொழிபெயர்ப்பு அதாவது புறமொழி நாடகங்கள் எப்படி நம்மளுக்கு கொண்டு வருவதென்று. அப்போ கண்ணாடி வார்ப்புகள் வந்து டெனசி வில்லியம்ஸ் என்ற அமெரிக்க நாடக ஆசிரியருடைய 1930 எழுதப்பட்ட ஒரு நாடகம். அது ஒரு கவித்துவ யதார்த்தம் உள்ள நாடகம் என்று சொல்லலாம். அது மிக அருமையான நாடகம். எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அந்த நாடகம் செய்கிற பொழுது அதனுடைய அழகையும் அதனுடைய ஏஸ்தட்டிக் அந்த பாத்திர வார்த்தைகளுடைய நுணுக்கத்தையும் நான் உணரக்கூடியதாக இருக்கும். எனக்கு மிக பிடித்த நான் 70 நாடகங்கள் செய்திருந்தாலும் எனக்கு மிக பிடித்த நாடகம் என்று சொல்கிற நாடகம் இந்த கண்ணாடி வார்ப்பு. ஆனால் இந்த நாடகத்தை மேடைக்கு கொண்டு வருகிற பொழுது அது ஒரு பெரிய சவால். ஏனென்றால் அதில் ஒரு 2 பாத்திரம் பேசுகின்ற ஒரு காட்சி வரும். 20 நிமிடங்கள் மிக இந்த நாங்கள் அடிப்படையாக சொல்லக்கூடிய நாடகத்தன்மை என்கிற ஒரு உக்கிரம் இருக்காது ஆனால் அதற்கு முதல் இருக்கின்ற காட்சிகள் அது 7 காட்சி என்னங்கிறது அந்த நாடகம் அமைக்கப்பட்ட விதம். இது ஒரு குடும்ப கதை தான். நான் ஒரு தகப்பன் விட்டுட்டு குடும்பத்தை விட்டு போயிட்டார். ஒரு தாய் தனியாக 2 பிள்ளைகளையும் வைத்திருக்கொண்டு ஒரு அமெரிக்காவுடைய ஒரு மிக அடிமட்ட வாழ்க்கைக்கு அண்மையில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தினுடைய கதை. அதாவது அமெரிக்காவிலே அந்த காலப்பகுதியிலே ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஒன்று ரிசெஷன் ஒன்று நடந்தது. அதை ஊடாக ஒரு கொஞ்சம் வசதியாக இருந்த ஒரு அமெண்டா என்ற பாத்திரம் தாய் அவர்கள் திருமணம் முடித்து அவர் விட்டுட்டு போயிட்டார். இந்த பிள்ளைகள் இருக்குது அதை வளர்க்க வேணும். அவர் தனியாக இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அந்த மகன் வந்து ஒரு கவிஞர் எழுத்தாளர். ஆனால் அவர் வந்து வேலை செய்ய வேண்டியது வந்து ஒரு சப்பாத்து கம்பெனியில் ஒரு கிளாக்காக வேலை செய்கிறார். இப்போ இந்த தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செய்கின்ற ஒரு கவிஞர் எழுத்தாளருடைய வாழ்க்கை, அது தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தான் நாடகமாக்கி இருக்கிறார் டெனிஸ் வில்லியம்ஸ். அது என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கும் மிக நெருக்கியதாக இருந்தது. அது 2 வகையிலே. என்னுடைய அவருக்கும் ஒரு சகோதரி இருந்திருக்கிறார், ரோஸ் என்ற உண்மையான பெயர் ரோஸ். இந்த நாடகத்தில் வருகின்ற பெயர் வந்து லோரா. ஒரு மிகவும் மென்மையான பாத்திரம். இந்த ஃப்ரெஜைல் என்று சொல்லுவோம். ஃப்ரெஜைல் என்றால் அந்த உடைந்து போகின்ற தன்மை உள்ள பாத்திரங்களாக வரும் இந்த 3 தாய் மகன் 3 பேருக்கு. அந்த மகன் பாத்திரத்திலே நானும், ஆனந்தராணி மகள் பாத்திரத்திலேயும், நிர்மலா தாய் பாத்திரத்திலேயும், என்ன ஜிம்மன் ஜெரால்ட் என்றவர் நண்பர். இந்த நாடகம் வந்து அதுவரை பார்த்த நாடகங்கள், அதாவது தமிழ் சூழலிலே ஒரு வித்தியாசமான நாடகமாக பார்க்கப்படும். அது ஓரளவுக்கு யதார்த்த நாடகம் தான் சொல்கிறது, குடும்ப கதை. ஆனாலும் அது விளங்கவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டது அந்த நேரத்தில். ஏனென்றால் இந்த சில அருமையான கவித்துவமான குறியீடுகள் அந்த நாடகத்திலே இருக்குது. அது நான் டீட்டெயிலாக போகலை. இப்போ இந்த நாடகத்தை எப்படி நாங்கள் கொண்டு வர்றது என்றால், எங்களுக்கு அந்த மொழியை வந்து அந்நியம் இல்லாமல் எங்களுடைய மொழியைக்காக அந்த உரையாடலை ஆக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நான் கருத்தேன். அப்போ வந்து அந்த தாயுடைய இதில் வந்து மகளை அழைக்கிற பொழுது ராசாத்தி, குஞ்சு போன்ற அப்படியான சொற்பிரயோகங்கள், மற்றது இந்த நாங்கள் அந்த மகனோடு அவர் வருகின்ற போராட்டம், இப்போ மற்றது இந்த நடிப்பு முறையிலையும் நாங்கள் இயல்பான நடிப்பு முறை, அதாவது நான் முதல் பார்த்த அந்த அரச நாடகங்களில் ஒரு மிகைத்தன்மை நடிப்பு இருக்குது. இது வந்து ஒரு சமூக நாடகம். இப்போ நடிப்பு முறையிலே நாங்கள் இந்த ஓவர் ஆக்டிங் என்ற விஷயத்தை இல்லாமல் மிக நுணுக்கமான பாத்திர அசைவுகள், இயக்கம், இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற அசைவுகள்,
இப்போ ஒரு நாடகம், இப்போ நீங்கள் இப்போ நாடகம் செய்கிறவர்களுக்கு தெரியும், இப்போ நவீன நாடகத்தில் இப்போ அதாவது அது அந்த நேரத்தில் இது இந்த பயிற்சி வந்து தேவை இல்லை என்ற மாதிரியான ஒரு இப்போ விழுந்து இலங்கையிலே அது பயிற்சி இப்போ நிறையாகவே நாடகம் இருக்கிறது. இப்போ நாடகம் செய்கிறதுக்கு இந்த பயிற்சி நாடகம் வந்து யாரும் செய்யலாம், சும்மா வந்து வசனத்தை பாடமாக்கிட்டு நடிக்கிறது தானே. இப்போ ஸ்கிரிப்ட் இப்போவும் அந்த வழக்கம் இருக்குது. முதல் வந்து நான் வந்து ஸ்கிரிப்டோட நாடகம் செய்ய தொடங்குறதில்லை. இங்கே வந்து முதல் பிரதி கொடுக்கறது அதையே ஒரு வைபவமாக செய்வாங்க. பிரதி கொடுத்து பிரதியிலிருந்து தான் நாடகம். அதற்கு முதல்வே நிறைய வேலைகள் இருக்கிறது. அதுக்கான தயாரிப்பு, இந்த அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற நடிகர்களை கண்டுபிடிப்பது, அதற்கு அவர்களை அதற்கு தயார்படுத்துவது, பிறகு அதை அறிமுகப்படுத்துவது. அப்படி கண்ணாடி வார்ப்புகளில் இப்போ இதில் வந்து நான் சில ஒரு வசனங்களை கொஞ்சம் சொல்லிக்காட்டேன். ஆனந்தராணியும் சேர்த்து அந்த தாயும் மகனும் கிடைக்கிற காட்சியை கொஞ்சம் செய்வோமா? அதில் வந்து எதில் செய்வோம், எழுதி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு எழுத்தாளர், அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் தாய் வந்து கொஞ்சம் நச்சரிக்கின்ற தன்மை உள்ளவர், அதாவது நன்மைக்காகத்தான். ஆனால் தாயினுடைய நச்சரிப்பு வந்து மகனுக்கு எரிச்சல் உண்டு. அவர் வந்து விருப்பம் இல்லாத ஒரு சப்பாத்து கம்பெனியில் வேலை செய்கிறார். அப்போ வந்து அவர் எழுதுகிற பொழுது வந்து அவர் வந்து பேசுகிற மொழி தமிழ் வந்து எங்களுடைய இலங்கை தமிழ், அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாண தமிழாகத்தான் இருக்கும். உங்களுக்கு சில வேளையில் சில சொற்கள் விளங்காமல் இருக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே வந்த பிறகு இப்போ நாங்கள் புரிகிறது அப்படியெல்லாம் பழகிட்டோம், புரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை கட்டாயம் விளங்கி கொள்ளுவீங்கள் என்று எதிர்பார்க்கிறோம். குடும்ப இந்த நாடகத்தில் இந்த டாமின்ற கேரக்டர் வந்து குடும்ப பொறுப்புக்கு இடையாக தன்னுடைய சொந்த கனவுகளையும் அபிலாஷைகளையும் விட்டுட்டு இருக்கிறது. ஏன்னா யாழ்ப்பாண சமூகத்தில் அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதாவது சீதனம் கொடுக்க வேண்டும். சகோதரி 3 சகோதரி இருந்தேன்னா அந்த 3 சகோதரிகளும் திருமணமான பின்னர் தான் அந்த ஆண்மகன் திருமணம் செய்யலாம். அப்போ அப்படியான இது அப்போ தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செய்ய வேண்டிய சூழலில் அவர் தள்ளப்படுவார். இந்த நாடகத்தில் முக்கியமான பகுதி வந்து சூழ்நிலையின் கைதிகளாகத்தான் அந்த 3 பேரும் இருக்கிறார். அதிலிருந்து வெளிக்கிட வேணும் என்றது தான் அது அவருடைய ஏக்கமாக இருக்கும். அப்போ மகனும் அப்படிதான். அந்த நாடகம் தொடங்குவது இப்படித்தான். அவர் வந்து அந்த வீட்டை விட்டு போயிட்டார், தகப்பனை போல. தகப்பனும் கனகாலத்துக்கு மேல் போயிட்டார். அவருடைய ஒரு படம் மட்டும்தான் இருக்கும். அந்த அவருடைய நினைவாக அது ஒரு சோகத்தினுடைய, அந்த வீட்டினுடைய சோகத்தினுடைய ஒரு குறியீடாக வரும் அந்த படம். அந்த அவர் வீட்டு அதே பாணியிலே இந்த மகனும் விட்டுட்டு போயிடுவார். போயிட்டு திரும்ப அந்த வீட்டை வந்து பார்த்து அவர்கள் அந்த நினைவை பகிர்வதாகத்தான் அந்த நாடகம் இருக்குது. இப்போ டெனிஸ் வில்லியம்ஸ் அதை சொல்லுவார், ஒரு மங்கிய ஒளியும் அது கவித்துவமான நாடகம் என்றபடியால் இது ஒரு மங்கிய ஒளியில் தான் நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அதுக்கு உணர்வு சூழலுக்கு ஏற்ற அந்த ஒளி அமைப்பு அதெல்லாம் வந்து நாங்களாகவே பயின்று தான் செய்ய வேண்டிய சூழலும் இருந்தது. இப்போ இந்த 2 பேர் தாய் ஆனந்தராணி முதலிலே மகளாக நடித்தார். பிறகு நாங்கள் இந்த நாடகத்தை 99ஆம் ஆண்டு லண்டனில் 99ஆம் ஆண்டும் பிறகு 2018 இன்னொரு திரும்பவும் தயாரித்தோம். அப்பொழுதும் அந்த நாடகம் மிகவும் வரவேற்கப்பட்டது. சரியா? நாங்கள் இதில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தானே. நம்ம ஒரு நாடகத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், அது அசைவுகள் பார்வைகள் அது எல்லாம் இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த வசனத்தை எப்படி இந்த ஒரு மொழிபெயர்ப்பு நாடகத்தை இங்கே கொண்டு வர்ற பொழுது இந்த அந்த உரையாடல் அது இப்போ எங்களுக்கும் கொஞ்சம் அந்நியமாக இருக்கலாம், அல்லது எங்கள் யாழ்ப்பாணம் எங்கள் இலங்கை தமிழ். ஆனால் அது எங்களுக்கு அந்த அங்கே இருக்கிற பார்வையாளர்களுக்கு அது நெருக்கமாக இருந்தது. எப்படி வந்தது பார்க்கணுமா? இங்கே பேர் லைட்டை கூட போடாமல் இருட்டுக்குள்ளேருந்து எழுதி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் மில்டன் குருடு தான்,
ஆனால் அதால இல்லை அவர் பெரிய கவிஞனாக வந்தது. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. நான் எழுதி முடிக்கும் வரைக்கும் அங்கால போகிறீங்களா? இங்கே பேர் நேராக இரு பார்ப்போம். கூனி கூனி உண்ட நெஞ்சு கோரையாயிலே போகுது. இங்கே பேர் உண்ட வயிறு உண்ட சுவாசப்பை அமர்த்த, உண்ட சுவாசப்பை உண்ட இருதயத்தை அமர்த்த. பாவம் அந்த சின்ன இருதயம் என்னென்று வேலை செய்யும். என்ன சனி எனக்கு இப்படி இப்படி மாட்டுதான் என்னோட கதைக்க. நான் ஒன்றும் கதைக்கக்கூடாது. நான் உண்மை வாய் பற்றி இருக்கணும். நீங்கள் தான் கதைக்கப்படும். டாம், உனக்கு ஒன்று சொல்கிறேன், இனிமேல் மாத்திரம் நீ இப்படி என்னோட கதைக்க வேண்டாம். நான் ஒன்றும் கதைக்கக்கூடாது. நேற்று நீ வச்சிருந்த புத்தகங்கள், அதை பற்றி நீ என்ன நினைக்கிறான்றது எனக்கு தெரியும். இப்படியான வக்கரிச்சு போனவங்கள் எழுதுறதை தடுக்கிறதுக்கு என்னால் இயலாது. நான் தான் லைப்ரரியில் திருப்பி கொண்டே கொடுத்தேன். உங்களோட வீடு, உங்களோட வீட்டில் இந்த புத்தகங்களை வச்சிருக்க இயலாது என்ன? இந்த வீட்டுக்கு அடிமை போல வேலை செய்கிறது யார்? என்னோட இப்படி கதைக்க துணிஞ்சிட்டேன். நான் ஒன்றும் கதைக்கக்கூடாது, நீங்கள் கதைக்க. அம்மா, நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு இந்த சப்பாத்து கம்பெனி வேலையில் பெரிய காதல் அன்று அந்த வெற்றி சுவர்களுக்கும் கண்ணச்சுவர் வெளிச்சத்துக்கு வேலை 55 வருஷமாக போராடி சாக எனக்கு என்ன விருப்பமா? கடவுளே, காலம் எழுந்து வேலைக்கு போகிறத விட ஆரம் ஒருத்தர் உலக்கை எடுத்து மண்டையை பிளந்து விட்டால் பரவாயில்லை போல இருக்கு. அப்படி போகுமா? இந்த அந்த விளக்கை அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? விளக்கை எடுத்து மண்டையை பிளந்து விட்டால் பரவாயில்லை போல இருக்கு. என்றாலும் நான் போகிறேன். ஒரு $65 இந்த கனவுகளையும் லட்சியங்களையும் விட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் நான் சுயநலக்காரன் என்று இந்த மகனுடைய டயலாக் போகும். இது லோராவுடைய பாத்திரத்தை ஆனந்தராணி செய்திருந்தார். இப்போ இந்த உரையாடல்களை அமைக்கிற விதம், மற்றது இந்த பாத்திரங்களில் எங்களுடைய பாத்திரங்களோடு இணைந்து போகிற மாதிரி தயாரிக்கிற பொழுது அவர்கள் அதோடு ஒன்றினார்கள். அந்த நேரத்தில் அந்த நாடகம் வேறு வேறு காலங்களில் தயாரிக்கப்பட்ட போது வேறு வேறு இடங்களில் அந்த அதுக்கான வரவேற்பும் அந்த அதை அடையாளப்படுத்துகின்ற விதமும் மாறியது. அதாவது அந்த நேரத்தில் இந்த டொம்மின்டைய கேரக்டர், நான் செய்த டொம்மின்டைய கேரக்டர் இந்த போன்ற பலருக்கு அதை ஆகர்ஷிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும். 2013 நாங்கள் செய்த பொழுது, இலங்கையில் செய்த பொழுது, அங்கே வார் விடோஸ் பேர் இருந்தார். அப்போ அதில் அந்த தனி தாயாக 2 பிள்ளைகளையும் வளர்க்கின்ற அம்சம் கூடுதலாக பலர் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருந்தது. பிறகு நாங்கள் லண்டனில் இப்போ 2018 செய்கிற பொழுது அது லண்டன் உடுப்புன்ற அங்கே இருக்கிற சூழலை பிரதிபலிக்கிறதாக அவர்கள் பார்த்தார். இதை விட யுகதர்மம் என்ற நாடகம் 1979 தயாரிக்கப்பட்டது. அதுதான் பெர்டோல்ட் பிரேக்ட் என்ற நீங்கள் அறிந்திருப்பீர்கள். காவிய பாணி நாடக என்று அவர் அதை வகைப்படுத்தி எழுதியிருக்கார். ஜெர்மன் நாடக ஆசிரியருடைய ஒரு சிறிய நாடகம் தான் அது. 24 பக்கம்தான் அந்த டெக்ஸ்ட். அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்காது. அப்போ அதை நாங்கள் காட்சிப்படுத்த வேணும், அதுக்கான பாடல்களை அமைக்க வேணும். பாடல்கள் அப்போ அவருடைய ஒரு விருப்பம் அது ஒரு பெரிய கோரஸ் பாட வேண்டும் சொல்லி நாங்கள் உண்மையிலே பெரிய கோரஸ் வச்சு தான் அதை தயாரித்திருந்தோம். பாடல்களை இசையமைக்கிறதுக்கு கண்ணன் என்ற ஒரு இசையமைப்பாளர் நான் அணுகினேன். இது சுரண்டும் ஒருவனதும் சுரண்டப்பட்ட இருவரதும் நீண்ட பயணத்தில் நடந்த கதையை சொல்லும் நாடகம் அறிமுகப்படுத்தப்படும். அதாவது ஒரு வியாபாரி ஒரு நோக்கத்துக்காக ஒரு பயணம் போவார். அவருடைய வேலையாள் மிக அதிகமான சுமை, அவர் சுமக்க முடியாத சுமையை சுமந்து கொண்டு ஊனிக்கொண்டு ஒரு பாலைவனத்துக்கு மிக கடினமான பயணம். அவர்கள் ஒரு ஊர்கா என்ற ஒரு இடத்துக்கு போய் எண்ணெயை தேடி போகிறார்கள். அதாவது தொன்ம கதைகளை நாடகமாக அவர் அந்த காலங்களில் எழுதியிருக்கிறார். ஒரு டைடாக்டிக் பிளே என்று சொல்லலாம், அதாவது டீச்சிங் பீஸ் என்ற வகையிலே எழுதப்பட்ட ஒரு நாடகம். அவர் போகின்ற பொழுது அவர் இந்த வேலையாளை மிக கொடுமைப்படுத்துவார். அதனால் அவருக்கு சந்தேகம், இவர் என்ன தனக்கு எதிராக இப்போ வருவார் என்ற போன்ற சந்தேகத்துக்கு இடையில் அவரை
அடக்கி வைப்பதற்கு அவருடைய வேலை வாங்குவதற்கு அப்போ அந்த மிக கடுமையாக நடத்திக்கு அவரை கூட்டிக் கொண்டு போகிற பொழுது ஒரு பாலைவனத்துக்கு ஊடாக முதலில் வந்து அந்த பாட்டை அது ஒரு பாடல் வரும். இதை வந்து நாங்கள் பாடல்களும் இணைத்து பாடல்களில் விரட்டுடைய இதில் நாங்கள் அந்த இசையில் பயின்றவர்கள் இல்லை, நாங்கள் இப்பொழுது டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி அதை பாடி காட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த ஊர்கான்ற பாடலாம் ஊர்கான்ற இடத்துக்கு தான் அவர்கள் போகிறார். ஊர்காவுக்கு போனால் அவருக்கு மிக நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அதை யார் எப்போவும் வந்து பிஸ்னஸில் அது வந்து ஒரு போட்டி இருக்குது. யார் முதல் ஒரு விஷயத்தை அது போய் சென்று அடைகிறார்களோ அவர்களுக்கு கூடிய லாபம் கிடைக்கும். அப்போ அவர் வந்து அதுக்கு அந்த போட்டியில் அதை இந்த தன்னுடைய வேலையாட்களை வருத்தித்தான் அதை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு பார்ப்பேன். அப்போ அந்த இது வந்து சமூக காலத்துக்கும் எப்பவும் பொருந்தக்கூடிய வகையில் ஒரு தொன்ம கதைகளை சொல்லுகிற மாதிரியான நாடகமாக அது இருக்கும். இப்போ இந்த ஊர்கா என்ற போகின்ற பயணத்தில் இந்த வியாபாரி அடித்தாலும் அவர் இந்த பயணக்கலப்பையும் இந்த துன்பத்தையும் மறப்பதற்கு அவர் கூலியால் பாடுவதாக இந்த பாடல் இருக்கும். சரி, உன்னை நாடும் பாதையிலே நடக்கின்றேன் நான், இங்கே எதுவுமே தடுக்காது என்னை இங்கே இப்போது. ஊர்கா, நீங்களும் பாடலாம். ஊர்கா ஊர்கா ஊர்கா, உன்னை நாடும் பாதையிலே நடக்கின்றேன் நான், இங்கே எதுவுமே தடுக்காது என்னை இங்கே இப்போது. ஊர்கா 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 ஊர்கா, கொள்ளையடிப்பவனோ கொடு மந்த பாலையோ எதுவுமே தடுக்காது. ஊர்கா 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 ஊர்கா, ஊர்காவின் பாதை எல்லாம் கடினந்தான் கடினந்தான் என்றாலும் என் கால்கள் நடக்கும் தான் நடக்கும் தான். ஊர்கா 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 ஊர்கா, அங்கெனக்கு ஓய்வுண்டு தரப்போகும் கூலியுண்டு, அதனாலே நடக்கின்றேன் நடை துன்பம் மறக்கின்றேன். ஊர்கா 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 ஊர்கா. இந்த பயணம்தான் நாடகத்தில் பெரும்பான்மையான இடத்துல இந்த பயணம் தான் போகும். அதில் நிறைய இடைக்கிடைக்க பாடல்கள் வந்து பாடல்கள் இந்த நாடகத்தோடு சேர்ந்து வரும். இது வந்து நான் செய்கிற பொழுது அவர்களுக்கு உடை வண்ணம் அதோட மாஸ்க் பயன்படுத்தியிருந்தோம். அந்த நேரம் மாஸ்க் வந்து அது இந்த முகமூடி ஒரு கண்ணை மறைப்பதாக ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். வெள்ளை எல்லாருக்குமே ஒரே மாதிரி மாஸ்க். அதாவது அவர்கள் சில நேரங்களில் நடிகர்களாக வந்து இந்த பாடல்களை பாடுவார்கள். நடிகர்களாக வந்து பாடுகின்ற போது அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஆடியன்ஸுக்கு பார்த்து பாடுகின்ற மாதிரி. இந்த முதலாவது பாடம் அப்படி தான் வரும். அது சுரண்டு மருவனம் என்ற பாடல், அதோடு தான் அந்த நாடகம் தொடங்கும். அந்த நாடகம் வந்து எல்லா நடிகர்களும் மேடையில முன்னுக்கு வந்து திரவிலகம் பொழுது அவர்கள் ஒரு அந்த பாடலோடு தான் துவங்குவார்கள். நாட்டவரே உங்களுக்கு நல்லதொரு கதை சொல்ல வந்தோம், நீண்டதொரு பயணத்தில் நடந்த கதை சொல்ல வந்தோம். சுரண்டும் ஒருவனதும் சுரண்டப்பட்ட இருவரதும் நீண்ட பயணத்தில் நடந்ததை சொல்ல வந்தோம். அன்றாடம் வாழ்க்கையிலே காண்கின்ற பாத்திரங்கள் என்கின்ற அலட்சியத்தில்
இருக்காதீர் சின்ன சின்ன அம்சங்களில் செய்திகள் பொதிந்திருக்கும். இப்படி அந்த பாட்டு போய் சின்ன சின்ன, அதாவது ஆடியன்ஸுக்கு இப்போ இந்த பிரெக்டுடைய ஏலியனேஷன் அதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த அதாவது நாடகம் பார்க்கிறோம் என்ற உணர்வோடு தான் அவர்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அதுலேயும் இப்போ அவர் உணர்ச்சியை மிக உக்கிரமாக ஒரு வயலண்டாகத்தான் வரும் ஒரு இடத்துல. அது அவர் அந்த கூலியை கொலை செய்து விடுவார். கொலை செய்த பிறகு அந்த கூலியினுடைய மனைவி நீதி கேட்டு போராடுவதாக இறுதி காட்சி இருக்கும். அதில் மிக நுணுக்கமான வாதத்தை வைத்திருப்பார் பிரெக்ட். அதாவது ஒரு கொடுமை செய்தவனுக்கு அதாவது எக்ஸெப்ஷன் அந்த ரூல் என்றதான் அந்த நாடகத்துடைய ஒரிஜினல் டைட்டில். அதாவது என்ன புறநடையும் அதாவது புறநடையாக இருப்பது, அதாவது எக்ஸெப்ஷனாக இருப்பது மற்றது ரூல். அந்த ரெண்டுக்கும் இடையில் நாங்கள் யுகதர்மம் என்ற தலையங்கத்தை வைத்தோம். அவர் கொடுமைப்படுத்தினவருக்கு இவர் தண்ணி கொடுக்க போவார். அது அதாவது அந்த பாலைவனத்திலே 2 பேருமே கஷ்டப்படுவார்கள். தண்ணி இல்லாமல் போய்விடும். ஆனால் இவர் இரகசியமாக ஒரு தண்ணி போட்டு வைத்திருப்பார் வியாபாரி. ஆனால் இவர் யோசிப்பார் அவருக்கு தண்ணி இல்லைன்னு. தண்ணி கொடுக்க போகிற பொழுது அவர் கல்லால் அடிக்க வருவதாக நினைத்து இவரை சுட்டுடுவார். சுட்டது அதுதான் அந்த கொலை. அந்த கொலை முடிந்த பிறகும் பிரெக்ட் இப்படித்தான் வருவார். அந்த நீதிமன்றத்தில் என்ன நடக்கப் போகிறதுன்றது முதலே சொல்லிவிடும். அப்போ அதுக்கு பிறகு அந்த ஆக்டர்ஸ் இப்போ முதலாவது பாட்டு பாடின மாதிரி பாடுவார். கொள்ளையரின் சுவடு மீது பிறந்தது இந்த நீதிமன்றம் என்று. அந்த பாடலுக்கு பிறகு தான் நீதிமானும் ஒரு கொஞ்சம் கோமாளி மாதிரி தான் வருவார். அப்போ இந்த மேடையில் பாத்திரமாக வருகிற பொழுது அவர்கள் மாஸ்கை போட்டுக்கொண்டும், நடிகர்களாக வருகிற பொழுது மாஸ்க் இல்லாமலும் அடிப்பார்கள். அதை விட சப்போர்ட்டிங் கோரஸ் மேடைக்கு கீழே இருக்கும். இவர்களும் மேடையிலே அந்த கோரஸ் ஆக அந்த மேடையில் வராத நடிகர்கள் மீதி நடிகர்களும் கோரஸாக இருப்பார்கள். அப்படித்தான் அது தயாரிக்கப்பட்டது. அப்போ இதில் நீதிபதி இடைய பக்கசார், அதாவது அதிகாரத்துக்கு நீதியும் ஒத்துப்போ, அதாவது இங்கே வழக்கப்பான நீதி. இப்பொழுது இலங்கையில் கூட ஒரு நீதிபதி நாட்டை விட்டு போனார், கேள்விப்பட்டுக்களும் தெரியாது. அப்போ இதில் அந்த நீதிபதி சொல்லுவார் ஒரு இடத்துல, இதுவும் ஒரு பாடல் கண்ணுக்காயம். அவர் இவருக்கும் ஒரு குழு இருப்பார். நல்ல அருமையான நாடகம். இதுதான் இந்த நாடகத்துடைய பிறகு நூலாக்கப்பட்டிருக்கிறது. யுகதர்மம் நீதிபதி பாடுகின்ற பாடலாக ஒரு பாடல். இந்த கொள்ளையரின் சுவடு மீது என்ற பாடல் நடிகர்கள் பாடின பிறகு நீதிபதி கண்ணுக்காய் கண் பறிக்கும் சட்டமதன் தத்துவத்தில், கண்ணுக்காய் கண் பறிக்கும் சட்டமதன் தத்துவத்தில், கண்ணுக்காய் கண் பறிக்கும் சட்டமதன் தத்துவத்தில் முட்டாள் மட்டும்தான் புறநடைக்கு தலை சாய்ப்பார். முட்டாள் மட்டும்தான் புறநடைக்கு தலை சாய்ப்பார். விவேகம் உள்ள மனிதனானால் விரோதி தரும் நீரெடுத்து விடுவானோ வாய்தன்னில் விடுகதையோ விளையாட்டோ. விவேகமுள்ள மனிதனானால் விரோதி தரும் நீரெடுத்து, விவேகமுள்ள மனிதனானால் விரோதி தரும் நீரெடுத்து விடுவானோ வாய்தன்னில் விடுகதையோ விளையாட்டோ. இது அப்போ இந்த பாடலோட அவர் நீதிமன்றத்தில் அவர் நீதி சொல்லுவார் என்றால், இவர் கொடுமைப்படுத்தி அவருக்கும் கொடுப்பார். நீர் அவரை அடித்தீரான்னு கேட்க இவர் சொல்வார் இல்லை என்று. ஆனால் அப்போ நீர் அடித்தீர் என்று சொன்னால்தான் நீர் தற்பாதுகாப்புக்காக சுட்டீர் என்பதை நாங்கள் நம்பலாம் என்று சொல்லி அவருக்கே குழு அவர் அடித்தேன் தான் என்ற பிறகு அப்போ இவர் சொல்லுவார், நீதி இப்படித்தான் வரும். இவர் கொடுமைப்படுத்தியவருக்கு தண்ணீர் கொடுப்பார் என்று நீதி அவர் நினைச்சிருக்க மாட்டார். ஆகவே அவர் கொலை செய்ய வந்ததாகத்தான் அவர் அங்கே இருந்த சூழ்நிலையிலே அவர்
கொலை செய்த வந்ததாகத்தான் அவர் நினைத்திருக்கக்கூடும். ஆகவே அவர் விடுதலை செய்யப்படுகிறார் என்றது வரும். அதுக்கு பிறகு ஒரு பாடலோடு இந்த நாடகம் முடியும். இப்படி முடிந்ததோ பயணத்தின் கதையொன்று. சரியா? அப்போ இந்த நாடகத்தை நாங்கள் மேடைக்கு கொண்டு வர்றது இந்த பாடல்களை இணைத்து நடிகர்கள் இது ஒரு மொழிபெயர்ப்பு நாடகம் என்றே தெரியாத மாதிரி எங்களுடைய இந்த பாடல்கள் ஒரு அதில் கொஞ்சம் கூத்து சார்ந்த அசைவுகளும் வரும். மற்றது நடிப்பு முறை ஒரு இவர் டேய் அப்படின்னு சொல்லி அவருடைய அடிச்சுட்டு கதைச்சிட்டு பிறகு நரேஷன் மாதிரி வருவார். என்னுடைய பேர் நான் வியாபாரி அந்த அது சில இன்டராக்ஷன்ஸ் மாறி மாறி வரும். இப்போ நடிகர்களோட நேர பேசுகிற போது ஒரு மாதிரியும் அதுக்கு பிறகு பார்வையாளர்களோடு நேரடியாக அட்ரஸ் பண்ணுற மாதிரியும் அந்த நடிப்பு முறையை ரெண்டையும் மாறி மாறி செய்ய வரும். அப்படி தயாரிக்கப்பட்டதான் முகமில்லாத மனிதர்கள். இதை நான் சரி அடுத்தது முகமில்லாத மனிதர்கள் போகும். யுகதர்மன் முகமில்லாத மனிதர்களும் ஏவம் இந்திரஜித் என்ற பதல் சர்க்காருடைய நாடகத்தை தயாரிக்கப்பட்டது. அதுக்கு கோ ராஜாராமுடைய மொழிபெயர்ப்பு ஒன்று இங்கே இருந்தது. அதை விட கிரிஷ் கர்நாட்டுடைய மொழிபெயர்ப்பு ஆங்கில பிரதி ஒன்று இருந்தது. அதிலே வந்த பாடல்களை நான் என்னோட இந்த யுகதர்மத்துக்கு பாடல் எழுதியவரும் அந்த வாசுதேவன் என்றவர் அவர் தான். அவரை கொண்டு வச்சு சில கவிதைகளை அந்த மதல்ஸ்காருடைய அது ஒரு வேர்ஸ் மாதிரி இருக்கும், அதை பாடல்களாக மாற்றி இசையமைத்திருந்தோம். அந்த பாடல்களும் அது ஒரு நடுத்தர வர்க்க வாழ்க்கையை சொல்லுகின்ற ஒரு நாடகம். நடுத்தர வர்க்கம் வாழ்க்கை எப்பவும் ஒரு வாரோட்டம் போலவும் எப்பொழுதும் அடுத்த படிக்கு தங்களை உயர்த்திக் கொள்வதற்கான போராட்டத்திலே அவர்கள் இருப்பார்கள். அதில் இருந்து ஒரு சுழல் வட்டத்திலே ஜனனம் மரணம் ஜனனம் பிறகு அதாவது படிக்க வேணும், பிறகு ஒரு வேலை செய்ய வேணும், அதுக்கு பிறகு ஒரு வேலை பார்க்க வேண்டும், பிறகு ஒரு திருமணம் செய்ய வேண்டும், பிறகு அப்படி ஒரு அதை பதசக்கார் ஒரு எள்ளல் துணியிலே தான் அதை ஆக்கியிருப்பார். அவருக்கு அந்த நாடகம் பிறகு அவர் விருப்பமான நாடகமாக இருக்கவில்லை. கூடிய அளவு ஒரு 3ஆம் அரங்கு என்று வந்த பிறகு அவர் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கவில்லை. தன் கூடிய அளவு அரசியல் கருத்துக்களை பிறகு செய்தார். இந்த நாடகம் ஒரு அருமையான நாடகமாக அங்கீகரிக்கப்பட்ட நாடகம். நான் அவரை 80களின் இறுதி பகுதியிலே லண்டனிலே சந்தித்த பொழுது அவர் இந்த நாடகத்தை பெருசாக கருதுவதாக சொல்லவில்லை. ஆனாலும் எனக்கு நல்ல பிடித்த நாடகமாக இருந்தது. நடுத்தர வர்க்க வாரோட்டம் போன்ற வாழ்க்கையை ஒரே மாதிரியான தன்மையை நாடகமாக, அதாவது நடுத்தர வாழ்க்கையில் நாடகத்தன்மை இல்லை, அதில் ஒரு வயலன்ஸ் இருக்குது, அது ஒரே மாதிரியான வாழ்க்கை, போர் அடிக்கிற வாழ்க்கை. அதை எப்படி நாடகத்தன்மை நாடகம் பண்ணால் ஒரு உக்கிரமாக இருக்க வேணும், ஒரு அப்படியான நாடகத்தை எப்படி இது வச்சு என்னென்னு நாடகம் எழுதுறது என்ற மாதிரி ஒரு எழுத்தாளர் எழுதுவதாக உங்களுக்கு அந்த சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நாடகம். அப்போ இந்த ரேண்டம் சாம்பிளிங் மாதிரி ஆடியன்ஸில் இருந்தால் எடுக்கணும். இந்த அமல் விமல் கமல் அது ஒரு ஏபிசியாக இருக்கலாம், XYZ யாரோ ஒரு 3 சாம்பிள் அவர்களே இந்திரஜித் கூப்பிடுவார். இந்த இந்திரஜித் என்ற பெயரும் அப்படித்தான் வைக்கப்பட்ட அந்த அவருடைய இந்திரஜித் அந்த சுழல் வட்டத்திலிருந்து மாறுபட்டு இருக்க விரும்புவார். ஆனால் அவரும் அந்த வட்டத்துக்குள்ளே வருவதாக இந்த நாடகம் இருக்கு. அந்த அதுக்கும் அந்த பிரபஞ்சத்திலே மனிதனுடைய நிலையை கூறுகின்ற மாதிரியான சில வரிகள் இருக்கு. அதை சின்ன துளியா அதை ஒரு பாடலாக அமைத்திருந்தோம். ஒரு சின்ன பாடல், சின்ன துளி. உண்மையில் ஒரு கவிதைக்கு இசையமைப்பதென்பது மிகவும் ஒரு கடினமான விடயம். அதுவும் குறிப்பாக நாடகத்தில் வருகின்ற ஒரு கவிதை.
இந்த கவிதையை நான் முதல் சொல்லிட்டு அப்புறம் அது எப்படி அந்த யாழ் கண்ணன் அவர்கள் இசையமைத்திருந்தார் என்று. சின்னத்துளி சிறு தூசி புல்லிற்புழு புழுதிக்கரு புழுதி புயலில் எம்பி துள்ளிடும் புதிய தாரகை எண்ணத்திலோ உதய தாரகை உதைத்து எழுந்தே உதயம் தேடிடும் ஒரு ஜீவ பறவை. இதுதான் அந்த வரி. உண்மையில் அதை ஒரு பாடலாக ஒரு அந்த ஒரு இசையமைத்து மேடைக்கு இசையமைக்கிறது கொஞ்சம் வேறு. இப்போ நீங்கள் இந்த பாடல்களை பார்த்துங்கன்னா பாடல் விதமும் வேறுபடும். அதை கட் பண்ணி பாடல்களை அறுத்து விட்டு நிப்பாட்டு இப்படி முடிந்ததோ பயணத்தின் கதை ஒன்று என்று வரும். அப்போ இந்த வெட்டி ஒரு இசை என்றாலும் இசையிலிருந்து சில கொஞ்சம் அதை உடைச்சி தான் வர்ற மாதிரி அமைக்கிறது நல்லா இருக்கு மேடைக்கு. அதே மாதிரி இந்த ஊர்கா பாடல் அதே போல் இந்த இதில் வந்து மாதிரி பாத்திரங்கள் அதையும் நான் சொல்லுவேன். அதாவது இந்த அமல் விமல் கமல் எல்லாம் ஒரு நடுத்தர வர்க்கத்துடைய மாதிரி பாத்திரங்கள். இந்திரஜித் இந்த மானசி என்ற ஒரு பாத்திரம் வரும். அது ஒரு காதலியாக அல்லது மனைவியாக இருக்கலாம். அது ஒரு மானசி. அதே போல் ஒரு அம்மா அல்லது அத்தை அவர் எப்பவும் சாப்பிட சொல்லுவார். சாப்பிடு தம்பி. இந்த எழுத்தாளருக்கும் வேறு அம்மாவை வருவார். மற்ற அது ஒரு மிகவும் ஒரு சின்ன ஒரு ஃப்ளூயிடான ஸ்ட்ரக்சர். அதாவது நாடகம் என்றால் அந்த இப்சன்ற காலத்தில் ஒரு வளர்ச்சி உச்சக்கட்டம் பிறகு அந்த அது அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும் என்று இருந்தது. அப்போ அதிலிருந்து இது உடைச்சு சின்ன 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 துணுக்குகள் போன்ற காட்சிகளை அது தொகுப்பாக வரும். ஆனால் அது கூடாக ஒரு ஒரு த்ரெட் வந்து போய்கொண்டிருக்கும். அந்த வாழ்க்கையை பற்றிய கேள்விகள். சின்ன துளியை பார்ப்போமா? அந்த கவிதையை சொல்லிட்டேன். அது பாடலாக எப்படி அந்த பாடல் வந்திருக்குது. சின்ன துளி சிறு தூசி புல்லிற்புழு புழுதிக்கரு சின்ன துளி சிறு தூசி புல்லிற்புழு புழுதிக்கரு புழுதி புயலில் நம்பி துள்ளிடும் புதிய தாரகை புழுதி புயலில் நம்பி துள்ளிடும் புதிய தாரகை எண்ணத்திலோ உதய தாரகை எண்ணத்திலோ உதய தாரகை உதைத்து எழுந்தே ஆஹா உதயம் தேடிடும் ஆஹா உதைத்து எழுந்தே உதயம் தேடிடும் ஒரு ஜீவ பறவை ஒரு ஜீவ பறவை. அப்படியேதான் இந்த பாடல் அதை இசையமைக்கப்பட்டு மேடையிலே இது வந்து நடிகர்களும் சேர்ந்து பாடுவார்கள். அதோட ஒரு பாடகர் குழுவும் இருந்தது. பாடகர் குழுவும் இசைக்குழுவாகவே ஒரே நேரத்தில் பாடப்பட்டது. இதில் நாங்கள் சொல்கிற நாடகங்கள் வந்து இப்போ அதாவது இந்த எங்களுடைய தரப்பட்ட தலையங்கத்துக்கு ஏற்ப மொழிபெயர்ப்பு நாடகங்களை புறமொழி நாடகங்களை தமிழுக்கு கொண்டு வருவதற்கான உத்திகளும் அந்த எப்படி நாங்கள் கொண்டு வந்தோம் என்றதை சொல்வதாக. அதாவது மற்றது ஒரு பாலை வீடு என்ற ஒரு நாடகம் முழுக்க முழுக்க பெண்கள் நடித்த ஒரு நாடகம். கார்சியா லோகா என்ற ஒரு ஸ்பானிய கவிஞர் நாடகாசிரியர் அதாவது இளம் வயதிலேயே அந்த அரசு இராணுவத்தினாலே கொலை செய்யப்பட்டவர் அந்த சிவில் வாரில் அந்த நேரம். ஆனால் அவருடைய இந்த நாடகம் அவர் உயிரோடு இருக்கிற பொழுது மேடையேற்றப்படவில்லை. அதுக்கு பிறகுதான் அது கடத்தப்பட்டு தான் வெளிநாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு தப்பித்த நாடகம் ஹவுஸ் ஆஃப் பெர்னார்டா. இப்பொழுது கூட லண்டனிலே நேஷனல் தியேட்டரில் இப்போ நடக்குதாங்க. நவம்பர் மாதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நாங்கள் 79ஆம் ஆண்டு இந்த நாடகத்தை யாழ்ப்பாணத்தில் மேடையேற்றிருந்தோம்.
யாழ்ப்பாண சமூகத்துக்கு மிகவும் நெருக்கமானதாக இயேசுராசா போன்ற விமர்சகர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்னால் இந்த சீதன பிரச்சனை என்று நான் சொன்னேன் யாழ்ப்பாணத்திலே இருந்தது. அதே போல் இந்த முதிர்கன்னிகள் என்ற ஒரு விஷயம் இருக்குது. வயசாகியும் திருமணமாகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு சூழல் இருந்தது. இப்போ இந்த பெண்கள் பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அந்த கண்ணாடி வார்த்தையிலே நான் சொன்ன மாதிரி எனக்கு நெருக்கமான ஒரு நாடகம். எனக்கும் அதே போல் ஒரு சகோதரி இருந்தார். அதே போல் தாய் எனக்கும் அவனுடைய அம்மாவும் என்னை விட ஒரு கொஞ்சம் வயசு தான் கூடிய ஒரு 17 வயசு சின்ன ஒரு இளம் வயசில் திருமணமாகி நான் 17 அவருக்கும் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியாது. அந்த நெச்சரிப்பு அதெல்லாம் இருந்தது. அதுபோல் இந்த ஒரு பாலை வீடு என்னுடைய அம்மாவுடைய குடும்பத்திலே 7 சகோதரிகள். அந்த பெண்களோடு தான் வாழ்ந்திருக்கிறேன். அப்போ பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை என்னுடைய பல நாடகங்களிலே நான் எடுத்திருக்கிறேன். பெண்கள் உடைய பிரச்சனைகளை சொல்லுகிற நாடகங்கள் அந்த நேரத்தில் வந்தது மிக குறைவு. இப்போ நான் மலை நாடகத்தில் கூட முக்கியமான பாத்திரம் நிர்மலான்ற பாத்திரம் அது பெண்ணுடைய பிரச்சனையை சொல்லுகிற நாடகமாக தான் நான் பார்க்குறேன். அதே போல் கண்ணாடி வார்ப்பும் 2 பெண்கள் தாயும் மகள். இதில் ஒரு பாலபடி ஒரு குடும்பம் அவர் ஒரு மிக கொடூரமான தாய். இப்போ அண்மையிலே வெளி ரங்கராஜன் இங்கே போன வருஷம் வேணாதாவின் இல்லம் என்ற தலையங்கத்திலே மேடையேற்றியிருந்தார். இங்கேயே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு நான் பரிச்சயமான நாடகம். அந்த நாடகம் அதில் அதுலேயும் ஒரு இடத்துல ஒரு நாங்கள் அந்த இதுக்காக எப்படி அதை எங்களுக்கு வசப்படுத்தினோம் என்றதை பார்ப்பதற்காக, அதாவது ஒரு காட்சி வரும். அவர்கள் அந்த தாய் அந்த 2வது கணவனுடைய இறப்புக்கு பிறகு பெண்களை அடக்கி வீட்டுக்குள்ளே வச்சிருக்கார். அவர்கள் கிடைக்கின்ற அது பல பேசப்படாத விஷயங்களும் பேசப்படும் அந்த நாடகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக அவருடைய மன உணர்வுகள் அவர்களுடைய இயக்கங்கள் எல்லாம் அது கூடாக வரும். அதில் அப்போ ஒரு ஆண் மாத்திரமும் மேடையில் வராது. ஆண்கள் வயலிலே பாடிக்கொண்டு போவதாக ஒரு காட்சிகள். அவர்கள் இப்போ இந்த ஜன்னல் இடுக்குகளுக்கு ஊடாக அந்த ஆண்களை பார்ப்பார்கள். அப்போ அந்த ஆண்கள் பாடிக்கொண்டு ஒரு பாடு அது மேடையில் இவர்கள் ஒரு மேடை அமைப்பு செய்து அவர்கள் பின்னால் போவதாகத்தான் நான் அமைத்திருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அந்த பாடல் போகும். அந்த பாடலை பாடுவோமா கலனிகள். அப்போ அந்த வயலிலே போகிற ஆடவர்கள் பாடிக்கொண்டு வருவதாக ஒரு பாடல் அமைந்திருக்கும். பாடுங்க. ஓகேயா? ரெடி? அது உடனே பரவாயில்ல, எனக்கு அதை ஞாபகம், இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு தான் நான் எங்களுக்கு பாடுறேன். நாங்கள் கனகாலமாச்சு தான் இது செய்து. இது 79, 80, 81க்கு பிறகு இந்த நாடகம் நாங்கள் மேடையேற்றையில் கழனிகளில் நெல்மணிகள் குவித்து வரும் கூட்டம், கழனிகளில் நெல்மணிகள் குவித்து வரும் கூட்டம், காணுகின்ற கன்னியரின் நெஞ்சங்களை அள்ளும், காணுகின்ற கன்னியரின் நெஞ்சங்களை அள்ளும், கழனிகளில் நெல்மணிகள் குவித்து வரும் கூட்டம், நகர்ப்புறத்து நங்கையரே திறந்திடுங்கள் சாளரங்கள், வழிபோக்கன் கேட்கின்றான் வண்ணமலர் ரோஜா ரோஜா, மகுடத்தில் சூடிக்கொள்ள தருவீரோ ரோஜா ரோஜா, மகுடத்தில் சூடிக்கொள்ள தருவீரோ ரோஜா ரோஜா, கழனிகளில் நெல்மணிகள் குவித்து வரும் கூட்டம், கழனிகளில் நெல்மணிகள் குவித்து வரும் கூட்டம்.
அப்படியே ஒரு ஹம்மிங்கோட முடியுது. அதாவது குடும்ப அமைப்புக்குள்ள இருக்கிற போலித்தனமும் வெற்றி கௌரவங்களும் மனிதாபான உணர்வுகளை எப்படி சிதைத்து அவ்வளவு வன்முறையோடு செயல்படுகிறது என்பதை சொல்லுகின்ற நாடகமாக இந்த நாடகத்தை பார்க்கலாம். அதற்கு பிறகு நான் துக்ளக் என்ற நாடகம், கிறிஸ்கர் நாட்டு நாடகத்தை, அது மிகப்பெரிய தயாரிப்பு. அது தயாரிக்கிறதுக்கு நாங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியிருந்தது. அந்த மோகல் காலத்து இந்த முடிகள், உடைகள், அது உண்மையாகவே 15ஆம் நூற்றாண்டிலே இருந்த ஒரு சர்வாதிகார அரசருடைய கதையைத்தான் கிறிஸ்கர்நாத் சமகாலத்துக்கு ஏற்ற வகையிலே மிக நுணுக்கமான பிரதியை நினைக்கிறார். இவர் கிறிஸ்கர்நாடுடைய ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறார், அவர் உண்மையில மேத்தமெட்டிக்ஸ் தான் படித்தவர். மேத்தமெட்டிக்ஸில் தான் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் அங்கே. ஆனால் அந்த மேத்தமெட்டிக்ஸ் தனக்கு இந்த நாடகம் எழுதுறதுக்கு உதவி செய்வதுதான். அதாவது அந்த இதுக்கு அந்த லாஜிக் அந்த இது என்றால் இந்த நாடகத்தில் அதை பார்க்கலாம். நாங்கள் அது மிக நுணுக்கமான இதுகள், அதாவது அந்த வன்முறையும் அதையும் அவர் சொல்லுகின்ற விதம், அதாவது இந்த அவருக்கு கவுண்டர் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அசீஸ் என்ற ஒரு பாத்திரம் வரும். அவருடைய முடிவுகளை எல்லாவற்றையும், அதாவது அவர் நாணயத்தினுடைய மதிப்பை குறைப்பார், அப்படி தலைநகரத்தை மாற்றுவார். அது போன்ற மிக அடாவடித்தனமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கே இலங்கையிலும் அப்போ நடந்து கொண்டிருந்த நேரம். இதில் ஒரு விமர்சனம் ஒருவர் எழுதியிருந்தார், இத்தனை கொடூரமும் குரோதமும் வெறியும் ஏமாற்றுதல்களும் கண் துடைப்புகளும் நீலி கண்ணீரும் தன் சிறப்படுத்தலும் பதவி மோகமும் மத அரசியல் இழுபறிகளும் அராஜகமும் புரட்டும் இதர பாதகங்களும் எங்கள் ஜனநாயகத்துக்கு அந்நியமானதல்ல. ஜே.ஆர். ஜெயவர்தனாவும் அந்த நேரம் இலங்கை அரசு அந்த தலைநகரத்தை மாற்றியிருந்தார். அது அதுக்கு ஒரு பரவல் இருந்தது. இப்போ நான் அன்றைய காலையிலே அதை பற்றி பேசியிருந்தோம். சென்சர் போர்டுக்கு நாங்கள் ஸ்கிரிப்ட் கொடுப்பது உண்டு. ஸ்கிரிப்ட் அது 3 பேனலில் 3 பேர் இருப்பார்கள். அந்த அனுபவத்தை சொல்கிறேன். அது அன்றைய காலையில் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. அப்போ ஸ்கிரிப்டில் பார்த்துட்டு சில நாடகங்களுக்கு அவர்கள் ஒத்திகை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். ஒத்திகை இந்த நாடகத்துக்கு ஒத்திகை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ஒத்திகை பார்க்கிற பொழுது நாங்கள் இந்த ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் இது உண்மையாக இருந்த அரசன்தான், அதைத்தான் நாங்கள் நாடகமாக செய்கிறோம் என்றால் இந்த அரசியல் கருத்துக்களை நாங்கள் நேரடியாக சொல்ல முடியாது. இது மற்றது இதுக்கு மட்டுமல்ல, இந்த அராஜகம் நாங்கள் இதே பிறகு இந்த 30 வருட போராட்டத்தில் நடந்த பல அராஜகங்களை முன்கூட்டியே சொன்ன நாடகமாக நான் இதை பார்ப்பேன். 82ஆம் ஆண்டு இது நாடகம் செய்யப்பட்டது. நான் இலங்கையில் செய்த இறுதி நாடகமாக இருந்தது. இது துக்ளக்குடைய வன்முறை கொடூரம் மிக மோசமாக இருக்கும். அதை அதில் இப்போ சென்சர் போர்ட் பார்த்துட்டு சொன்னாங்க, இது அது வன்முறைக்காக சொல்லல, இந்த 2-3 பிரச்சனை சொன்னாங்க. ஒன்று இது இந்த அவங்களுக்கு அது இன்டெரக்டாக அந்த தலைநகரம் மாற்றுறது, மற்றது முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் ஆக நடிக்கிறதும் முஸ்லீமாக தொழுகையை செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் உண்மையாக பயிற்சி பெற்று தான் அதை செய்தோம். நான் அந்த தொழுகையை செய்தேன். அதுக்கு மன்சூர் என்ற ஒரு எழுத்தாளர் தான் இந்த நாடகத்தை தமிழில் எங்களுக்கு ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்திருந்தார். இங்கேயும் 2-3 மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. எனக்கு நான் அது பார்த்த அளவிலே மேடைக்கு தக்கதாக எங்களுடைய மொழிபெயர்ப்பு இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். மன்சூருடைய மொழிபெயர்ப்பு அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தது. இந்த அரபிய சொற்கள் கபீர் இந்த அது போன்ற சொற்பிரயோகங்கள் எல்லாம் மிக ஆழமாக அதில் வடிவாக கையாளப்பட்டிருந்தது. இப்போ இந்த தொழுகையை நாங்கள் அவரிடம் பயின்று தான் செய்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த நேரம் அது அந்த நாடகத்தை தடுத்திருக்கலாம் என்றால் அது ஒரு காரணத்தை வைத்து.
எங்களுக்கு ஒரு லக் ஒன்று இருந்திருக்கு. அந்த இருந்த ஒரு முஸ்லீம் மெம்பர் பேனலில் இருந்தவர், அவர் கொஞ்சம் பரந்த மனப்பான்மையுடையவராக இருந்திருக்கிறார். அதாவது சில முஸ்லீம்கள் அப்படி இல்லை. அவர் சொன்னார், இதில் பரவாயில்ல, அவங்க சரியாக தான் செய்கிறாங்க, செய்யலாம். அதால் தான் அது தப்பிச்சு அந்த நாடகத்தை செய்யக்கூடியதாக இருந்தது. அது பெரிய ஒரு தயாரிப்பு, 40 பேர் பங்கு பெற்றிய நாடகம். அதில் அந்த விமர்சனத்திலே உண்மையிலே அப்போ அந்த நேரம் அதுக்கு பிறகு நான் புலம்பெயர்ந்து விட்டேன். உண்மையிலே கிராமமாக சென்று வேற வேண்டிய நாடகம் இது என்று அலை சஞ்சிகையிலே அந்த வந்திருந்தது. இதற்கு பிறகு நாங்கள் புலம்பெயர்ந்த பிறகு சில மொழிபெயர்ப்பு நாடகங்கள் செய்திருக்கிறோம். வஸ்லவ் ஹாவல் செக் பிரசிடெண்டாக இருந்தவர். அவர் ரஷ்ய ஆக்கிரமிப்பு காலத்தில் அவர் ஒரு எழுத்தாளர், தன்னுடைய சொந்த கதையை தான் எழுதியிருக்கார். அதாவது அவரும் ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு குருவரையில் ஒரு தீப்பாக்கள் உறுத்துகிற வேலையில் அப்படி ஒரு கூலி வேல் செய்கிறதுக்கான சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டிருந்தார். அதை வச்சு தான் அவர் எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு அந்த அதிகாரத்தோடு ஒத்து போகின்ற அதை போன்ற ஒரு எழுத்தாளர் தம்பதிகள் அவரை வீட்டுக்கு அழைச்சி, நாங்கள்லாம் அவ்வளோ வசதியாக இருக்கிறோம், நீ சும்மா தேவையில்லாமல் அரசாங்கத்தை எதிர்த்து இப்படி ஏன் இருக்கிறாய் என்ற மாதிரி அந்த நாடகம் இருக்கும். அது ஒரு நாடகம். அதை விட அவருடைய இந்த இன்டெலிஜென்ஸ் அவருடைய பாஸ், குருவரையில் இருக்கிற பாஸ், அவர் படிப்பறிவில்லாதவர். அவருக்கு கொஞ்சம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு சிக்கல், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கும். இவரை விசாரிக்க சொல்லி அவங்க அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு விசாரிப்பார். அப்படி ஒரு நாடகம். அதை விட முக்கியமான நாடகம், மொழிபெயர்ப்பு நாடகங்களில் சமூக விரோதி என்ற நாடகம். அது இப்பொழுது நான் யாழ்ப்பாணத்தில் செய்கிறதுக்கு என்ன, யாழ்ப்பாணத்திலே எல்லா இடமும் அந்த பிரச்சனை இருக்குது. நீர் மாசடைகிறது. அந்த மாசடைந்த அதே ஜனசத்ரு என்ற பெயரில் சத்யஜித் ரே படமாக ஆக்கியிருக்கிறார். அந்த நாடகம் நாங்கள் சமூக விரோதி என்ற பெயரில், அதாவது உண்மையை சொல்ல வருகின்ற ஒரு விஞ்ஞானி எப்படி அவர் அந்த அதிகாரத்தால் சமூக விரோதி ஆக்கப்படுவார் என்ற நாடகம். அது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த பிரச்சனை இருக்குது. நிலத்தடி நீர் மாசடைகிறது போன்ற பிரச்சனைகள் இப்போ விவாதிக்கப்பட்டுள்ளது. இப்போ செய்கிறதுக்கு இருந்தேன் நான் 2020 லண்டனில், 2014 செய்தேன். அதை விட பாடம் என்ற நாடகம் செய்திருக்கிறோம் லண்டனில். லெசன் நீங்கள் இங்கே செய்தது, இங்கே செய்யப்பட்டது நினைக்கிறேன்னு. மற்றது அதுவும் அண்மையில் நாங்கள் செய்த நாடகத்தில் முக்கியமான நாடகம் ஏரியல் டாக்மான் என்ற ஒரு சிலியன் பிளேரைட் எழுதிய டெத் அண்ட் த மெய்டன் என்ற நாடகத்துடைய தமிழ் மரணத்துள் வாழ்வு என்ற பெயரில். அது ஒரு டார்ச்சர் விக்டிம், தன்னை டார்ச்சர் பண்ணினவர் இருந்தார். அதாவது சித்திரவதை செய்தவனை எதிர்பாராத விதமாக சந்திக்கிற ஒரு நிகழ்வு. அதிலே மிக உக்கிரமான நாடகம். 2.5 மணித்தியாலத்துக்கு மேலே 3 நடிகர்கள் தான். அதில் நான் அந்த சித்திரவதை செய்தவனாகவும், ஆனந்தராணி சித்திரவதைக்குள்ளான பெண்ணுடைய பாத்திரத்திலையும் செய்தேன். அதில் கொஞ்சம் வசனம் சாதனம் அந்த நாடகம். அதுவும் மிகவும் எங்களுக்கு அண்மைய நாடகமாக பலர் உணர்ந்தார். அதாவது இலங்கையிலே பலர் சித்திரவதைக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர்கள் இப்போ வெளிநாடுகளிலே இருக்கிறார். சித்திரவதை அனுபவம் என்பது அவர்களுக்கு ஒரு நாளுமே நீதி கிடைப்பதில்லை. அந்த வடுக்களோடு தான் அவர் வாழ்நாள் கூடாக இருக்க வேண்டும். அப்போ மற்றது ஒரே சமூகத்தில் இந்த சித்திரவதை செய்தவர்களும் சித்திரவதைக்குள்ளானவர்களும் ஒன்றாக இருக்க முடியும். நல்லிணக்கம் தான் அல்லது பழி வாங்குறதா என்ற கேள்விகளை எழுப்புகின்ற நாடகமாக இருந்தது. அப்படி நாங்கள் மொழிபெயர்ப்பு நாடகங்களை எடுக்கின்ற பொழுது அந்த தேர்வு எங்களுடைய மண்ணுக்கு, எங்களுடைய சூழலுக்கு
ஏற்றதாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருந்தும் கூட நான் எடுத்தது இப்படியான நாடகங்கள் தான். அதற்கு நல்ல பார்வையாளர்களிடத்திலே வரவேற்பு கிடைத்தது. நாங்கள் பல தடவை யுவதர்மம் எல்லாம் 29 தடவை இலங்கையில் மட்டும் மேடையேற்றிவிட்டோம். அதுக்கு பிறகு லண்டனில் 3 தயாரிப்புகள் செய்திருக்கிறோம். வேறு தயாரிப்பு எல்லாமே வரவேற்கப்பட்டது. ஆனால் மொழிபெயர்ப்புக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது இலங்கையில். அது ஒரு 80ஆம் ஆண்டு அளவிலே அது மிக காரசாரமாக விவாதிக்கப்பட்டது இந்த மொழிபெயர்ப்பு. இப்போ கூட நாங்கள் இந்த மொழிபெயர்ப்பு நாடகத்தை பற்றி ஒரு முகநூல் குறிப்பு எழுதிய பொழுது ஒருவர் சொல்லியிருக்கேன். அது ஒரு சும்மா அமெரிக்க நாடகம் என்ற உடனேயே ஒரு சில இடதுசாரி கருத்துடையவர்கள் அது ஒரு மேட்டுக்குடி நாடகமாக பார்க்கலாம். மேட்டுக்குடி அல்ல, அது ஒரு அமெரிக்காவில் எழுதப்பட்டாலும் அமெரிக்காவில் தான் மிக வறுமையிலே பலர் இருக்கிறார்கள். அந்த ஒரு வறுமை கோட்டில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தினுடைய கதை தான் அது. அப்போ இது மேட்டுக்குடி அல்ல. இப்போ கூட அதை அப்படி அந்த கருத்தில் ஒரு குறிப்பெழுதியிருந்தார். அதே மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு நாடகங்கள் அடுத்தடுத்து மேடையேறிய பொழுது நான் சொன்ன மாதிரி தொடர்ந்த மேடையேற்றங்களை வலியுறுத்தி வந்தவன் தான். தொடர்ந்த மேடையேற்றங்களில் நிகழ்த்திய பொழுது அதற்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது. அது கூட அதாவது இது ஒரு மைனாரிட்டி தான். இது நாங்கள் நாடகத்தில் எங்கள் பெரும்பான்மையான பார்வையாளர்கள் போகிறது சினிமாவும் சினிமா சார்ந்த நாடகங்கள். அது ஆடம்பரமான நாடகங்கள் அந்த நேரத்திலே நடந்து கொண்டு தான் இருந்தது. சினிமா பாணியில் மற்றது அந்த சினிமா பாடல்களை போட்டு அதே போல் ஒரு சினிமாவில் அந்த நேரத்தில் உங்களுக்கு சில தெரியும் அது இந்த 60களில் வந்த பாடல் காட்சிகளில் ஒரு 5 வேறு சாரீஸில் வருது முடுப்புகளில். ஆனால் மேடையில் அதை செய்வாங்க. 2-3 சாரி மேலே உடுப்புறவங்கள போல இருக்குது. கொடுத்துட்டு டக்குன்னு அடுத்த இன்டர்வியூட் அடுத்த பாட்டு அது வர்ற பொழுது அவர் ஆம்பளையில் தான் நடிக்கிறது. அடுத்த இன்னொரு சாரியோட வருவார். அப்படி அதே சினிமாவையே பிரதி பண்ணுற மாதிரி. அதாவது நான் பார்த்துக்க யாழ்ப்பாணத்தில் நாடகம் ஜெமினி ஸ்டூடியோஸ் இந்த ட்ரம்பெட்டர் இருந்தால முதல் அதே மாதிரி 2 பிள்ளைகளை வச்சு ட்ரம்பெட்டர் வாசிக்கிறமாக இப்படி வச்சுட்டு அவங்க இப்படி திரும்புகிற மாதிரி என்று மேடையிலே நாடகம் செய்வார். அப்போ அவங்க இந்த அரங்கு சம்பந்தமான எந்த விதமான உணர்வும் இல்லாத ஒரு சூழல் கூடாக ஒரு எதிர்நீச்சல் போல தான் நாங்களுடைய பயணம் இருந்திருக்கிறது. அப்போ இந்த நாடகங்களும் விளங்கையில் என்று சொல்வார். இப்போ முகமில்லாத மனிதர்களை குறிப்பாக விளங்கையில் என்று சொல்வார். என்னால் அதில் ஒரு பாத்திரம், ஒரு நடிகர் வேறு பாத்திரமாக ஒரு அடுத்த நிமிஷம் ஒரு மாணவராக வருவார், அடுத்த நிமிஷம் ஆசிரியராக வருவார். ஒரே நடிகர் தான். அப்போ இது ஆனால் எங்களுக்கு அது பரிச்சயம், அது ஒரு அந்நியமானது அல்ல. உண்மையில் பார்த்தா கூத்துலேயே அது இருக்குது. ஒரே மாதிரி பரதநாட்டியத்திலே எல்லாத்துலேயும் பாத்திரங்கள் மாறி செய்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் நாடகத்தில் வந்த பொழுது இது விளங்கையிலேன்னு சொல்லுவேன். ஆனால் நான் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது எனக்கு அந்த ஆடியன்ஸோடு திருப்பி பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் மாதிரி. அது ரேடியோவில் கனடாவில். அப்போ உங்களுக்கு விளங்கினதை சொல்லுங்க என்று சொன்ன பொழுது அவர் விளங்குறது சரியாக தான் விளங்கியிருக்கிறார்கள். ஆனால் அது விளங்கையிலேருந்து ஒரு மயக்கம் வந்துருக்கு. ஏன்னா இந்த நவீன நாடகத்தில் நடிக்கிறவர்களுக்கும் கூட முந்தின நாடகங்கள் நடித்தவர்களை இதுக்கு மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். எங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் இது அவே அதிலே ஒரு அப்படி இந்த நடிக்கிறதுல கூட விஷயம் இருக்கா, இந்த சின்ன அசைவுகள் கூட அதுக்கும் அர்த்தம் இருக்குது. அது கண்ட்ரோல்டாக இருக்க வேணும். அது இந்த பிளாக்கிங் அவுட்ன்ற இந்த விஷயங்கள் எங்கே மேடையில் எங்கே அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் கூட நடிகர்களுக்கும் அந்த பயிற்சி வேணும். அதை விட பார்வையாளர்களுக்கும் அது ஒரு பயிற்சி வேணும் என்றது நாங்கள் சொல்லி அதை விடாப்பிடியாக செய்தபடியால் தான் அதுக்கு ஒரு ஆதரவு இருந்தது. அந்த ஆதரவோடு தான், அதாவது தமிழ் மக்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் இந்த இவ்வளோ காலம் பயணிக்கக்கூடியதாக இருந்தது.
இல்லாவிட்டால் நாங்கள் இப்படி செய்திருக்க முடியாது. ஓரளவுக்கு டிக்கெட் வாங்கி வந்து பார்த்துருக்கிறார்கள், ஆதரவு அளித்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் நாங்கள் மற்றது ஒரு நாளுமே ஒரு என்ஜிஓவோ இந்த ஒரு ஃபண்டிங்கில் இயங்கியதில்லை. முழுக்க முழுக்க தன்னார்வ தொண்டர்களாக தான் இயங்கியிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய அதாவது அனுபவத்தோட ஆரம்ப காலத்திலிருந்து. அது இடையில் பல விஷயங்கள் இருக்குது. நான் மொழிபெயர்ப்பு நாடகங்களில் சில நாடகங்களை தொட்டு சொல்லியிருக்கிறேன். இது மற்றது முக்கியமான விஷயம் பெண்கள் விஷயம். பெண்கள் நாடகத்தில் வர்றது, அதுக்கான போராட்டம், அது ஏன் தேவை. நான் ஒரு நாளுமே ஆண் நடிகர்களை பெண்ணாக நடிக்க வைக்க விரும்பவில்லை. அது மற்றது ஒரு பெண்ணுடைய இஷ்யூவை எடுத்து செய்கிற பொழுது, பெண்ணாக நடிக்கிற பொழுது தான் அதுக்கான ஒரு இது அதாவது அதன் கருத்தாக்கம் சரியாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ அதை விட நாங்கள் இப்போ அரையும் குறையும் என்ற நாடகம் செய்திருக்கிறோம். அதெல்லாம் நான் சொல்லலை. மற்றது அரையும் குறையும் மோகன் ராகேஷுடைய ஹிந்தி நாடக ஆசிரியர் நாடகம். இதில் நான் 40 நாடகங்களில் ஆனந்தராணி நடிச்சிருக்கா. 75 என்னோட சேர்ந்து நடிக்க தொடங்கினவர். இன்று வரையும் எனக்கு மற்றது பெண்களில் எங்களுக்கு ஈடுபடுத்துறதுக்கும் ஆனந்தராணி எங்களோட இருக்கிறது ஒரு வசதியாகவும் இருக்கிறது. இப்போ இங்கே கோபியும் ஸ்டெலாகவும் இருக்கணும். அது மாதிரி அங்கேயும் லண்டனில் 2 தம்பதிகள் இருக்கிறார்கள், சாம் பிரதீபன் அண்ட் ராஜிதான்னு சொல்லி. அது அப்படி இருக்கிற பொழுது பெண்கள் கூடுதலாக பங்கு பெற்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கேள்வியும் என்னுடைய பேட்டியிலேயும் கேட்கப்பட்ட அப்படி பிரக்டுக்கும் அப்படி ஒரு பார்ட்னர் இருந்திருக்கிறார். மற்றது இப்படி அந்த இட்டாலியன் டைரக்டர் அவருக்கும் அப்படி இருந்திருக்கார்கள். நாங்களும் அப்படி ஒரு இணையர்களாக பயணித்திருக்கிறோம். இந்த பெண்கள் பங்கு பெற்றது அதனால பிரச்சனைகளை பற்றி ஆனந்தராக எவ்வளவு நேரம் வரை போகலாம்? நாங்கள் இப்போ இன்டராக்ஷன் டைம் இருக்கா? ஓகேயா? நீங்கள் வீடு போகிறது? நான் மிகச் சுருக்கமாக இலங்கையில் அதாவது 60கள் 70கள் 80களில் தமிழ் நாடகத்தில் பெண்கள் உடைய பங்களிப்பு, பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டார்கள் என்பதை மிகச் சுருக்கமாக நான் என்னுடைய அனுபவத்தினூடாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ இங்கே நான் வாசித்த அளவில் எனக்கும் பாலேந்திரா மாதிரி வாசிப்பு பழக்கம் சிறு வயதிலே இருந்தது. மற்றது நான் கதைகளை வாசிக்கும் பொழுது, கதையோ நாவல் வாசிக்கும் பொழுது அந்த பாத்திரங்கள் வரும் பொழுது, ஒரு தாய் பேசுகிறார் என்று வந்தால் நான் உரத்து அந்த தாய் எப்படி பேசுவார் என்பதை பேசித்தான் நான் மனதுக்குள் வாசிப்பது குறைவு. நான் நினைக்கிறேன் அதுதான் என்னை நாடகத்துக்குள் கொண்டு சென்றது என்று. இப்போ நான் இங்கே அந்த நாடக வரலாறோ அல்லது பார்க்கும் பொழுது இந்தியாவிலும், அதாவது குறிப்பாக தமிழகத்தில் எப்படி அந்த காலங்களிலேயே பெண்கள் நடிக்க ஆரம்பித்திருக்க 20கள், இப்போ கேபி சுந்தராம்பாள் காலத்தில் இருந்து எல்லாமே பெண்கள், அதுவும் மிகவும் இள வயதிலேயே, இப்போ 12, 11 வயசு 12 வயதிலேயே அவர்கள் நாடக கம்பெனிகளில் போய் தங்களுடைய வயதுக்கும் கூடின பாத்திரங்களை எல்லாம் நடித்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையிலே முற்றுமுழுதாக அது குறிப்பாக தமிழ் நாடக உலகிலே அப்படி இருக்கவில்லை. இப்போ சிங்கள நாடகங்களிலே ஆரம்பத்தில் இருந்தது ஒரு 20கள் 1920s அல்லது 30களில். ஆனால் பிறகு அங்கே ஒரு மாற்றம் வந்துவிட்டது. பெண்கள் எல்லாம் நடிக்க துவங்கியிருந்தார்கள். ஆனால் தமிழ் நாடகத்தை பொறுத்தவரையில் ஆண்கள் தான் பெண்கள் வேடமேற்று நடித்து கொண்டிருந்தார்கள். அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அல்லது மட்டக்களப்பில் தமிழர்கள் பெருவாரியாக வாழுகின்ற பிரதேசங்களில், கொழும்பிலே சில நடிகைகள் இருந்தார்கள். அவர்கள் அவர்கள் எப்படி சொல்லலாம் என்றால் ஒரு பகுதி நேர தொழில் துறை நடிகைகள். அதிலேயும்
பெரும்பாலானவர்கள் நடித்த நாடகங்கள் பாலேந்திரா கூறியது போல சினிமா பாணி நாடகங்கள். சினிமா பாணி நாடகங்களும் ஒரு நகைச்சுவையான நாடகங்களும். ஆனால் அந்த நேரங்களில் அவர்கள் நடித்திருந்தாலும் கூட அந்த பெண்களுக்கு சமூகத்திலே ஒரு மரியாதையே இல்லை. அவர்கள் மிக தரக்குறைவாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். அப்படியான ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இலங்கை வானொலி நாடகங்களில் நிறைய தமிழ் பெண்கள் நடித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் வானொலி நாங்கள் எங்களுடைய குரலை மட்டுமே பாவிக்கின்றோம், முகம் தெரியாது. ஆனால் மேடையில் வரும் பொழுது அது மிகவும் வித்தியாசம். இந்த ஒரு பின்னணியில் தான் என்னுடைய பின்னணி என்னுடைய குடும்பத்திலே யாருமே நாடகத்துறையில் இல்லை. ஆனால் எனக்கு அந்த நாடகத்தில் ஆர்வம் இருந்தபடியால் பாலேந்திரா கூறியது போல 1900 நான் பாடசாலை நாடகங்களில் மற்றது பாடசாலை நாடகம் என்று நான் சொல்லும் பொழுது நான் ஒரு பெண்கள் பாடசாலையில் தான் படித்தேன். அதனாலே நாடகம் என்று சொன்னால் மற்ற மாதிரி ஆண் பாத்திரமும் பெண் தான் நடிக்க வேண்டும். நாங்கள் பெண்கள் பள்ளிக்கூடம் பெண்கள் நடித்த நாடகம். அந்த முதலாவது மேடையேற்றமாக நான் அந்த பிச்சை வேண்டாம் என்ற நாடகம் 1975 நடித்த பொழுது என்னுடைய பெற்றோர் ஒரு கொஞ்சம் பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள், எல்லாத்தையும் ஒரு பரந்துபட்ட இதில் பார்க்க. அதே நேரம் அப்படி சொல்லும் பொழுதும் கூட இப்போ என்னுடைய அம்மா ஒரு சாதாரண அம்மா, அவள் பெருசாக படித்ததண்டில்லை. அப்பா ஒரு புகையிரத நிலைய அதிபராக வேலை பார்த்தார். ஆனால் அம்மா மிகவும், ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்றால் என்னுடைய அம்மா கூட எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார். உண்மையில் அம்மா நினைத்திருந்தால் அம்மா நிப்பாட்டி இருக்கலாம் அப்பாவுக்கு சொல்லி, என்றால் அது பிரச்சனையாக இருக்கும் என்று. அந்த விதத்திலே நான் நினைக்கிறேன் நான் ஒரு அதிர்ஷ்டம் செய்த ஒரு ஆள். நான் முதலாவது நாடகம் நடித்த பிறகு பெரிய எதிர்ப்பு வந்தது. உறவினர்கள் ஒரு சிலர் ஆதரித்தார்கள். ஆனால் உறவினர்கள், அப்பாவுடைய நண்பர்கள் அப்படிய மட்டத்தில் என்னை நடிக்க விட்டதே பிழை. அதாவது தங்களுக்கு அதனால் மரியாதை இல்லாமல் போகிறது என்று சொல்லி எங்களோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு அவமான மாதிரியான ஒரு அப்படியெல்லாம் அவர்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். அதே நான் இலங்கை வானொலியில் நடிகையாக 74ஆம் ஆண்டு இலங்கை வானொலி நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் வானொலியில் நான் நடித்த பொழுது அவர்கள் வானொலியை கேட்டுட்டு, நான் அப்பொழுது கொழும்பில் வசித்து கொண்டிருந்தேன், யாழ்ப்பாணத்தில் கேட்டு அப்போ எல்லாம் இந்த மாதிரி கைத்தொலைபேசி ஒன்றும் இல்லை. நாங்கள் விடுமுறைக்கு செல்லும் பொழுது சந்தித்த உடனே நல்லா நடிச்சிருந்தேன்லாம் சொல்லுவினோம். அதை பெருமையாயும் சொல்லுவினோம். பக்கத்து வீட்டுக்காரருக்கு எங்களோட அண்ணாண்ட மகள் அப்படி என்ற மாதிரி எல்லாம். என்னென்னா அது குரல் தானே. ஆனால் நான் மேடையில் நடித்த பிறகு அவர்களுக்கு அது ஒரு இலக்காரமாகத்தான் இருந்தது. இந்த பின்னணியில் தான் நான் தொடர்ந்து எனக்கு நடிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருந்தது. என்னுடைய பெற்றோரும் அதை எனக்கு ஆதரவாக இருந்தபடியால் நான் தொடர்ந்து நாடகங்களில் நடித்தேன். இது கொழும்பிலே நான் ஆரம்பித்து, ஆனால் எல்லா நாடகமுமே பாலேந்திரா தயாரித்த எல்லா நாடகங்களும் யாழ்ப்பாணம், திருகோணமலை, பேராதனை, மட்டக்களப்பு பல்வேறு இடங்களில் மேடையேறும். ஒவ்வொரு இடங்கள்லையும் பல்வேறு வித்தியாசமான அனுபவங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விடயமாக இருந்தது என்னவென்றால், நான் ஏற்றுக்கொண்ட பாத்திரங்கள், அது மழை நாடகமாக இருந்தால் என்ன, அதிலே ஒரு உறுதியான ஒரு பெண் பாத்திரம், பிச்சை வேண்டாம் அதே மாதிரி, கண்ணாடி வார்ப்புகள் அது ஒரு வித்தியாசமான ஒரு எனக்கு அது மிகவும் ஒரு சவாலான பாத்திரமாக இருந்தது. மற்றது ஒரு பாலை வீடு, பாலேந்திரா கூறிய அந்த நாடகம் ஹவுஸ் ஆஃப் பெர்னாடா, அதில் நான் ஒரு மகளாக நடித்திருந்தேன். அந்த நாடகத்தை பாலேந்திரா தயாரித்தது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு பெண்கள் கல்லூரியினுடைய நிதிக்காக அந்த பாடசாலையில் படித்த பழைய மாணவிகள். அப்போ அவர்கள் எல்லாம் அதில் ஒருவருக்கு கிட்டத்தட்ட 70 வயது, எல்லாருமே ஒரு 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள். தங்களுடைய படித்த பள்ளிக்கூடத்தின் நிதி சேகரிப்புக்காக நடித்தார்கள். மற்றது அந்த நாடகத்தில் ஒரு ஆண் பாத்திரமும் வராதபடியால் அவர்களுக்கு நல்ல சந்தோஷம். எல்லாமே பெண்கள்.
அதே நாடகத்தை நான் அந்த பாடசாலையை படிக்கவில்லை. நான் படித்தது கொழும்பிலே. பாலேந்திராவோட ஒத்திகைகளுக்கு நான் போவதுண்டு, உதவிக்காக போய் வருவேன். அதே நாடகத்தை பாலேந்திராவினுடைய பழக்கம் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ந்த நாடக மேடையேற்றங்கள். அப்போது ஒரு நாடகத்தை தயாரித்துட்டு இவ்வளவு ஒரு பிரமாண்டமான இவ்வளவு கஷ்டப்பட்டு தயாரித்து போட்டு அதை ஒரு மேடையேற்றத்தோடு அதை நிறுத்தக்கூடாது. அப்போ பாலேந்திரா இந்த நாடகத்தை கொண்டு போய் கொழும்பில் மேடையேற்ற விருப்பமாக இருக்குது, பேராதனையில் விருப்பமாக இருக்குது என்று கேட்ட பொழுது அந்த நாடகத்தில் நடித்த அரவாசிக்கு மேற்பட்ட அந்த நடித்தவர்கள் வர மறுத்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய பாடசாலைக்காக நடித்தோம், அதுவும் பெண்கள் நடித்தது, வெளியில் எல்லாம் நாங்கள் மேடையில் ஏற மாட்டோம், எங்களுக்கு மரியாதை இல்லை, அது ஒரு மரியாதை குறைவான விடயம் என்று சொல்லி மறுத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் நான் ஒரு பாத்திரத்தை அப்போ பாலேந்திரா சொல்லிட்டார், இனி அப்போ அந்த பெண்கள் என்ற பாடசாலை என்ற பேரில் நாங்கள் இப்போ போக இல்லை என்றபடியால் வெறும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த தெரிந்தவர்களுடைய சகோதரிமார் அப்படி அவர்களுக்கு பதிலாக எடுத்து இதுதான் அங்கே நிலைமையாக இருந்தது. மற்றது எடுத்த பாத்திரங்கள் இப்போ பாலேந்திரா கூறியது போல் அந்த மரணத்தில் வாழ்வு நாடகமாக இருந்தால் என்ன, ஒரு பெண்கள் பிரச்சனையை பேசுவதாகவும் அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கைக்கு கிட்டியதாகவும் உள்ள அந்த நாடகங்களாக இருந்தன. இப்பொழுது அதாவது இப்போ நான் தனியாக நாடகம் என்று மட்டும் நாங்கள் சொல்ல முடியாது. இந்த பெண்கள் கலைத்துறையில் ஈடுபடுவது என்பது ஒரு இசைத்துறையை எடுத்துக்கொண்டால் கூட அல்லது ஒரு நாட்டியத்தை எடுத்துக்கொண்டால் கூட அந்த காலங்களில் 80களிலே கூட இப்போ இங்கெல்லாம் அவர்கள் தஞ்சா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசை படிப்பார்கள், கர்நாடக இசை, கலாஷேத்திராவிலே நடனம் எல்லாம் பயில்வார்கள். ஆனால் திரும்ப அங்கே வந்த பிறகு மேடையில் நிகழ்த்துவதென்பது அல்லது மேடையில் பாடுவதென்பது மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. படித்தார்கள், ஆனால் மேடையில் அதை நிகழ்த்துவது பெற்றாரும் பெரிதாக விரும்பவில்லை, சமூகமும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாதென்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. இன்றைக்கு காலமையும் பாலேந்திரா சொல்லியிருந்தார், அவ லண்டனில் தான் இருக்கிறா, அவள் ஒரு பல்வைத்தியராக இருக்கின்றா, பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு பெண்மணி, நடனத்தில் மிக விருப்பம். நான் பரதநாட்டியம் பழகியிருந்தேன். நான் படித்த என்னுடைய ஆசிரியரிடம்தான் அவவும் படித்திருந்தார். ஒரே ஒரு மேடை நிகழ்ச்சி பல பெண்களுடன் சேர்ந்து அவள் மேடையில் போன பொழுது அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, அவளுடைய அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, அம்மா தான் பரவாயில்லை 10 பொம்பளை பிள்ளைகள் ஆடினம் இவவையும் அதில் சேர்க்கலாம் என்று சொல்லி அப்பா அவர் ஒரு கேமரா, அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, அவர் ஒரு கேமரா வச்சுருந்தார். அப்போ அவர் தன்னுடைய மகளை மேடையில் ஆடும் பொழுது ஒரு படமும் எடுக்கவில்லை, அவர் மறுத்து விட்டார். ஏனென்றால் அடுத்து அந்த நினைவு அந்த படம் எடுத்தால் அப்படியோ டெவலப் பண்ணி இருக்க வேணும், அது வீட்டிலே இருக்கக்கூடாது. அவள் இப்போ அண்மையிலும் எனக்கு அதை பற்றி சொல்லி நான் கவலைப்பட்டேன். நான் என்னுடைய படித்த அந்த ஆசிரியரை பற்றி நான் ஒரு முகநூலிலே ஒரு குறிப்பு எழுதிய பொழுது அவள் எனக்கு சொல்லி கவலைப்பட்டா. மற்ற என்னுடைய படங்கள் அந்த நடன படங்களை போட்ட பொழுது அவள் சொன்னால், ஆனந்தராணி எனக்கு ஒரு படம் கூட இல்லை இதன்றதுக்கு, அப்படித்தான் இருந்தது என்று சொல்லி. இதுதான் அந்த காலத்தில் எல்லாமே. ஆனால் இப்பொழுது இலங்கையிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நாடகமும் அரங்கியலும் ஒரு பாடமாக பாடசாலை மட்டத்தில் ஆரம்பித்து பல்கலைக்கழகத்தில் 4 வருடங்கள் பட்டப்படிப்பு மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அங்கே இப்பொழுது நிறைய பெண்கள் தான் ட்ராமா அண்ட் தியேட்டர் படிக்கிறார்கள். கோபி நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், அது மட்டக்களப்பு விபுலானந்தர் பல்கலைக்கழகமாக இருந்தால் என்ன, அல்லது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருந்தால் என்ன, அல்லது இப்பொழுது இங்கே ஜெயபிரகாஷ் இங்கே படித்திருந்தார் என்ன மாஸ்டர்ஸ் புதுச்சேரியில். அவர் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே ஒரு டவர் ஹவுஸ் நாடக கல்லூரி என்று சொல்லி யாழ்ப்பாணத்திலே இப்பொழுதுதான் அண்மையில் தான் ஆரம்பித்து நாங்கள் அந்த பாடசாலைக்கு போய் அவர்களோடு ஒரு உரையாடல். பெண்கள் தான் கூடுதலாக இருக்கின்றார்கள், அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஆனாலும் கூட
அந்த நாடகம் என்பது வந்து ஒரு நிகழ்த்தி காட்டுவது, பெர்ஃபார்மன்ஸ். தனியாக நீங்கள் அதை பற்றின ஒரு படிப்பது மட்டுமில்லை, தியரி இல்லை, செய்முறையிலும் அது வெளிப்பட வேண்டும். அதுதான் நிகழ்கலை. ஆனாலும் கூட அவர்கள் பல்கலைக்கழக மட்டத்திலே இந்த பெண்கள் நடிக்கின்றார்கள். வெளியில் போகும் பொழுது எல்லோரும் அந்த படித்ததுக்கான அந்த வெளியிலே வந்து ஆத்திகைகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. இப்பொழுது கூட நான் அதை காலையிலையும் சொல்லியிருந்தேன். வீதி நாடகங்கள் பிரதீப் ராஜ் உடைய அவருடைய வழிகாட்டலில் ஒரு குழுவினர் நாங்கள் அவர்களை சந்தித்திருந்தோம் இந்த வருடம் யாழ்ப்பாணம் இலங்கை சென்ற பொழுது. வீதி நாடகம் ஒன்றை செய்துவிட்டு, மிகவும் இளம் பெண்கள், அவர்கள் ஒரு 20 வயசு 19 வயசு இருக்கும், செய்துவிட்டு வெளியில் வரும் பொழுது அவர்களை அந்த பெண்களை கொஞ்சம் இழிவுபடுத்தின மாதிரியான பேச்சை பேசியிருக்கிறார்கள். எப்படி உங்களோட அப்பா அம்மா உங்களை நடிக்க விட்டினம், இது ஒரு தொழிலா, அந்த மாதிரியான இது உங்களுக்கு அது இப்படி செய்கிறது வெக்கம் இல்லையான்ற மாதிரியான இது. அப்போ அந்த பிள்ளை சொன்னால் தனக்கு அதை கேட்ட உடனே ஒரு மனதில் சரியான ஒரு கஷ்டமாக இருந்தது. ஆனால் தான் தொடர்ந்து செய்வேன் என்று சொன்னார். ஆனால் சிலர் வந்து அப்படியான பேச்சுகளை கேட்ட பிறகு அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு விரும்பவில்லை என்று சொல்லி, இதுதான் ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஆனால் அது அந்த படிக்கிறது ஒரு நல்ல விடயம். ஆனால் நாடகம் வந்து தொடர்ந்து மேடையேற்றப்பட வேண்டும் என்பதுதான் கூடுதலான ஒரு மேடையேற்றப்பட வேண்டும் நிச்சயமாக. இதோடு நான் நேரத்தை கருத்தில் கொண்டு மிக சுருக்கமாக நிலைமையை பற்றி சொல்லியிருக்கிறேன். நன்றி.